Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. ஞானத்தமிழ்வாணி என்றும் அறியப்படுகிறவர் என்கிற வகையில் பல விருதுகளை பெற்ற இவரை இங்கே இன்று சிறப்பு விருந்தினராக நாம் பெற்றிருப்பது இந்த நிகழ்ச்சியின் கனம் என்று கொள்கிறேன். சதா வருபவர்களோடு இன்று சுதா மேடத்திற்காக வருகிறவர்களும் சேர்ந்து வந்திருப்பதனாலே இந்த அவை கனம் பெற்றதாக நாங்கள் நினைக்கிறோம். ஏனென்றால் சங்கீத கச்சேரிகளில் தான் கனபாடிகள் இல்லை, எங்களுடைய இலக்கிய கச்சேரிகள்லையும் இருக்காங்கங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இந்த அம்மையார். அவரை அன்புடன் வரவேற்கிறோம். காஞ்சி மகா பெரியவர், ராமகிருஷ்ண மடம், சிருங்கேரி பெரியவர் என்று ஆன்மீக மையங்களினுடைய அத்துணை பேருடைய ஆசீர்வாதங்களையும் பெற்ற அந்த அம்மையார் அவர்களுடைய நன்மதிப்பிலேயும் உயர்ந்து விளங்குகிறார் என்பதை பெருமைக்குரிய செய்தியாக நாம் இங்கே பகிரலாம். காசி சங்கம், இந்திய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழா போன்றவற்றிலேயும் கூட இவர்களுடைய பங்களிப்பு மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது. மும்மொழி அரசியாக இவரை நாம் கொண்டாடுகிறோம். தமிழ், ஆங்கிலம், சம்ஸ்கிருதம் மூன்றிலேயுமே இவர்கள் மிக புலமை பெற்று விளங்குகிறார்கள். அதனாலே தான் இந்த மருத்துவர் நிலையில் அந்த மருத்துவ டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ நிலையினுடைய பதிவு ஓய்வு பெற்ற பிறகு சாஸ்திரா பல்கலை இயக்குநராக தற்சமயம் பணியாற்றி வருகிறார். அது அவருக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய நாம் மதிப்பாக கருதுகிறோம். அம்மையாரை அன்புடன் இங்கே வரவேற்று மகிழ்கிறோம். அதில் தான் அவங்க எல்லாருமே படிச்சுட்டாங்களப்பா. நாம் சொல்ல வேண்டியது அது அடுத்த செய்திகளை தானே நாம் போகிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. என்றாலும் துணைத் தலைவர் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தினுடைய துணைத் தலைவர் அம்மையார் அவர்களை அன்புடன் இங்கே வரவேற்று மகிழ்கிறோம். அதற்கு அடுத்தாக இங்கே ஐயா அறிஞர் வாத்தா சுப்பிரமணிய பிள்ளையை பற்றி இங்கே சிறப்புரை ஆற்றுவதற்கு வலையப்பேட்டை ரா கிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். ஏற்கனவே இவர்கள் கம்பன் கழகத்தோடு தொடர்பு கொண்டு கம்பன் கழக விருதுகளையும் பெற்றவர் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அவரை பற்றிய சிறப்பு செய்திகளை எல்லாம் தம்பி இலக்கிய தும்பி வெளியிடுவார் என்று சொல்லி, அடுத்ததாக இந்த விருது வாங்க வந்திருக்கிறவர் நம்முடைய தம்பி செந்தில்குமரன். ஒரு மாதம் இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அன்னம் விருது பெறுகிறவை பற்றிய தகவலை இவர் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இன்று அந்த தகவலைக்கு நீங்களே தகுந்தவர்களாக ஆகியிருக்கிறீர்கள். உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இவர் அரசு பள்ளி ஆசிரியர் தான் என்றாலும் கூட பள்ளிக் கல்வியியல் பணிகள் துறையில் செவ்வியல் நூல்கள் பதிப்பு குழுவில் சரவணனோடு சேர்ந்து செயல்பட்டு வருகிறார் என்பதை இங்கே நாம் குறிப்பிட விரும்புகிறேன். அவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த பல ஆண்டுகளாக என்றாலும் இந்த குறிப்பிட்ட ஓராண்டில் இந்த தொடரை மிக அற்புதமாக நடத்தி கொடுப்பதற்காக உடனிருந்து எல்லா செயல்களிலேயும் முன்னிருந்து ஊக்குவித்த நாளும் நல்லது செய்வோம் எனும் ஸ்ரீ கிருஷ்ணா சுவிஸ்வ முரளியன் பங்களிப்பை நன்றியுடன் நினைத்துக் கொள்கிறோம். அதே போல மயிலையின் புகழ் மையமாக விளங்குகிற இந்த அரங்கத்தை நமக்கு நிகழ்ச்சிக்காக ஒதுக்கி தந்து கொண்டிருக்கின்ற பாரதிய வித்யா பவனுக்கும் நம்முடைய அன்பினையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்தனை சிறுவர் இலக்கியத்திற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற பால புரஸ்கார் விருது பெற்ற தோழர் இங்கே எழுத்தாளர் பாலபாரதி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவரை அன்புடன் இங்கே வரவேற்கின்றேன். அனைவரையும் அன்பு கருதி இந்த நிகழ்வு சிறப்பாக அமையும் வகையிலே உங்களுடைய வரவினை வரவேற்று மகிழ்கிறேன். வணக்கம். வாழிய நலம். பதிப்புலகின் பேரொலிகள் நிகழ்ச்சியிலே இன்று வாத்தா சுப்பிரமணிய பிள்ளை குறித்து இந்த நிகழ்ச்சியிலே தலைமை வகித்து இந்த தலைமை உரையாற்ற மருத்துவர் சுதாசேஷன் அவர்கள் வரவேற்கிறார்கள். அவர்கள் மேனாள் துணைவேந்தர், எம்ஜிஆர் மருத்துவ பல்கலை துணைவேந்தர் மட்டுமல்லாமல் இன்றைய செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்திலே உதவி தலைவராகவும் இருக்கிறார். பன்முகத்தன்மை வாய்ந்தவர் அப்படின்ட்டு நாம் மல்டி ஃபேசட்டட் அப்படின்னு சொல்லலாம். அதற்கு ஒரு இலக்கணமாக
இங்கே நம் முன்னால் இருக்கிறவங்க வந்து அம்மா அவர்கள் தான். பார்த்திங்கன்னா மருத்துவ ஆசிரியர், மருத்துவ கல்வி வல்லுனர், மருத்துவ நிர்வாகி, மருத்துவ பாட நூலாசிரியர், மருத்துவ ஆய்வாளர், இலக்கிய சொற்பொழிவாளர், எழுத்தாளர், நிகழ்வியல் விளக்குனர், விளையாட்டு அறிவிப்பாளர், அதேமாதிரி கிறிஸ்து வந்து நடத்துனர், ஆன்மீக சொற்பொழிவாளர். இப்படி ஒருவர் ஒரு டைமென்ஷனோடு இருக்குது, ரொம்ப கடினம். அதில் வந்து எல்லாவற்றிலுமே இருந்து தொடாத துறை இல்லை, அவர் தொட்டு துலங்காத துறை இல்லை என்ற அளவிலே வந்து அற்புதமாக வந்து பணியாற்றி வருகிறார். அவருக்கும் இலக்கிய வீதிக்கு வந்து ஒரு தொடர்பு, இந்த தொடர்பு வந்து ஒரு இலக்கிய தொடர்பு மட்டுமில்லாமல் ஒரு குடும்ப தொடர்பாகவே தொடர்ந்து ஐயா இலக்கிய வீதி இனிவன் காலத்திலிருந்து நடந்து கொண்டு வருகிறது என்று நினைக்கும்பொழுது எங்கள் இலக்கிய வீதி அன்பர்களுக்கெல்லாம் ஒரு மெத்த மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை வகிக்க பொருத்தமானவர் யாருன்னு நினைக்கும்போது எங்கள் உள்ளத்திலே வந்து தோன்றியவர் அவர்தான். அவர்களுக்கு இருக்கிற பணி சூழ்நிலையிலே அவர்கள் இதை எப்படி அவர்களை அணுகுவது என்றப்போ எங்களுடைய செயலர் வாசிகை மேடம் தான் வந்து இல்லை, அவர்கள் கண்டிப்பாக வருவார்கள், அப்பா மேலே வைத்த பாசம் இலக்கிய வீதி மேலே வைத்திருக்க அன்பும் என்றார்கள். இதோ வந்திருக்கிறார்கள், நமக்கு ஒரு அற்புதமான உரையாற்றுவார்னு சொல்லி அவர்களை பேச வருவது என்று அழைக்கிறேன். உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. பதிப்புலகின் பேரொளிகள் என்கிற இந்த வரிசையில் இன்றைய நிறைவு நிகழ்ச்சியில் சிறப்புரை ஆற்ற இருக்கிற வணக்கத்திற்குரிய வலையப்பேட்டை திரு கிருஷ்ணன் அவர்களே, இன்றைய அன்னம் விருதாளர் ஆய்வாளர் திரு செந்தில்குமரன் அவர்களே, என் இனிய சகோதரி வாசுகி பத்ரி நாராயணன் அவர்களே, என்னுடைய தாய்க்கு சமானமான சாரதா நம்பியாரூரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை முன்னின்று பல வகையிலேயும் பங்களித்து நடத்தி கொண்டிருக்கிற ஓவிய கவிஞர் மலர்மகன் அவர்களே, துரை லக்ஷ்மிபதி அவர்களே, அன்புக்குரிய பாலஸ்ரீனிவாசன் அவர்களே, அறிஞர் வாத்தா சுப்பிரமணிய பிள்ளை அவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பதிப்புலகத்தைச் சேர்ந்தவர்கள் எப்படியெல்லாம் உழைத்து நமக்கு பல புதையல்களை தேடிக் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்கிற நிகழ்ச்சிதான் பதிப்புலகின் பேரொளிகள் என்கிற இந்த நிகழ்வு. ஊவேசா அவர்களிடத்திலே தொடங்கி இன்றைக்கு வாத்தா சுப்பிரமணிய பிள்ளை வரைக்கும் வந்து நிற்கிறோம். இன்னும் கூட ஏராளமானவர்கள் பழைய தமிழ் நூல்கள் நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக பாடுபட்டிருக்கிறார்கள். இன்றைய அறிஞராக திகழ்கிற, இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய மையத்தில் அறிஞராக நாம் பார்த்து கொண்டிருக்கிற ஐயா சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் திருப்புகழை பதிப்பித்தவர். அதனாலே தான் அழைப்பிதழிலே கூட திருப்புகழ் பதிப்பாசிரியர் என்றே போட்டிருக்கிறார்கள். மலர்மகன் ஐயா அவர்கள் பேசும்போது நம்பியாண்டார் நம்பியும் நாதமுனிகளும் செய்த பங்களிப்புத்தான் இப்படிப்பட்ட பெருமக்கள் செய்த பங்களிப்பு என்றார்கள். அதை இன்னமும் கொஞ்சம் விரிவுபடுத்த வேண்டும் என்று விரும்புகிறேன். நம்பியாண்டார் நம்பிக்கும் நாதமுனிகளுக்கும் ஆதரவு கொடுப்பதற்கு அரசர்களும் செல்வந்தர்களும் இருந்தார்கள். நம்பியாண்டார் நம்பி மாத்திரமே அதை தொகுத்து விடவில்லை. என்னதான் ஆய்வாளர்கள் அது ராஜராஜ சோழன் இல்லை, வேறு யாரோ ஒரு சோழன் என்றெல்லாம் குறிப்பிட்டாலும் ஏதோ ஒரு சோழ மன்னர் உதவி செய்தார். ஆனால் இந்த பெருமக்களுக்கெல்லாம் அத்தகைய புரவலர்களும் ஆதரவாளர்களும் இருந்தார்களா என்பது, அதற்கு மேல் அதை பற்றி விரிவாக விவாதிப்பதற்கு நமக்கு
அந்த அளவிற்கு தகவல்கள் இல்லை. இருந்தாலும் கூட ஆதரவாளர்கள் இல்லை என்பதை துயரத்தோடு நாம் உணர வேண்டும். ராஜராஜ சோழன் திருமுறைகளை பற்றி, தேவாரத்தை பற்றி கேள்விப்பட்டது அவைக்கு வந்த யாரோ ஒருவர் பாடிய பாடலை வைத்துக்கொண்டு என்று வரலாறு தெரிவிக்கிறது. அதே போலத்தான் நாதமுனிகளும் கூட 1000த்துள் இவை 10ம் என்று யாரோ பாடியதை கேட்டு 10 பாடல்களே இவ்வளவு சிறப்பு என்றால் 1000 பாடல்கள் எப்படி இருக்கும் என்று தேடியதாக தெரிகிறது. சுப்பிரமணிய பிள்ளையை பொறுத்தவரைக்கும் அதேதான். சிதம்பரத்தில் திருக்கோயிலில் தீட்சிதர்கள் ஒரு திருப்புகழ் பாடலை பாடக் கேட்டு, இந்த ஒரு பாடலே இப்படி இருக்குமென்றால் திருப்புகழ் எப்படி இருக்கும் என்று ஆசை கொண்டு திருப்புகழை தேடி 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 சுவடிகளை தேடி அலைந்து அவற்றை பிரதி எடுத்து அதன் பின்னர் அவற்றை திருத்தி அமைத்து பதிப்பித்தார். அவர்கள் எப்படியெல்லாம் பாடுபட்டார்கள் என்கிற அந்த விவரங்களை எல்லாம் சிறப்புரையாற்றக்கூடிய அறிஞர் பெருமகன் இன்றைக்கு தர இருக்கிறார் என்றாலும் ஒரு சிலவற்றை மாத்திரம் பார்க்கலாம். திருப்புகழின் முதல் பதிப்பு அவர்கள் தேடி பல சுவடிகளை பெற்று, அந்த சுவடிகள் கூட உடனடியாக கிடைக்கவில்லை. அந்த வரலாறுக்குள்ளே போனால் முதலில் அவருக்கு கிடைத்தது ஆறுமுக நாவலரிடத்திலிருந்த 6 பாடல்கள். இன்றைக்கு திருப்புகழ் என்றால் திருப்புகழ் புத்தகத்தை கடையில் போய் வாங்கினால் கூட எத்தனை பாடல்கள் இருக்கின்றன என்று நமக்கு தெரியும். 100ல் 1 பங்கு கூட முதலில் அவருக்கு கிடைக்கவில்லை. 6 பாடல்கள் கிடைத்தன. நாமாக இருந்தால் என்ன செய்வோம்? இவ்வளவுதான் கிடைத்தது என்று ஒரு மூலையில் பதுங்கி உட்கார்ந்து கொள்வோம். ஆனால் 6 பாடல்கள் கிடைத்த நிலையில் கூட இன்னமும் 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 என்று தேடி அதற்கு பின்னர் 600 பாடல்கள், அதற்கு பின்னர் 140 பாடல்கள், அதற்கு பின்னர் 700 பாடல்கள் என்று படிப்படியாக அவற்றை சேர்த்து கிடைத்த சுவடிகளை எல்லாம் படியெடுத்து, ஓலை சுவடிகளிலே இருந்து படியெடுப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. எத்தனையோ வகையில் அந்த எழுத்துக்கள் மாறியிருக்கலாம். சுவடிகளின் பராமரிப்பை பொறுத்து அந்த எழுத்துக்கள் இருக்கலாம், சுவடி கிழிந்து கூட போயிருக்கலாம். அந்த நிலையில் அவற்றை படியெடுத்து அதோடு நிறுத்தவில்லை. ஒரு பதிப்பாசிரியர் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அவர்கள் செயல்பட்டிருக்கிற விதத்திலே இருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். சரி, படி எடுத்தாகிவிட்டது, அப்படியே பதிப்பித்து விடலாமா? அதிலே பிழைகள் இருக்கக்கூடும். ஒரு புலவர் கூட்டத்தை வைத்து அந்த வரிகளெல்லாம் சரியாக இருக்கின்றனவா என்று பார்த்து திருத்தி அமைத்து அதற்கு பின்னர் தான் அவற்றை பதிப்பிக்கிறார். இது ஏதோ ஒரு பதிப்பாசிரியர் செய்ய வேண்டிய பணி என்பதாக மாத்திரம் நான் நினைக்கவில்லை. எந்த செயலை எடுத்தாலும் அந்த செயலை முழுமையாக செய்யக்கூடிய ஒரு பாங்கினை சுப்பிரமணிய பிள்ளை ஐயா அவர்கள் செய்திருக்கக்கூடிய அந்த பணிகள் நமக்கு உணர்த்துகின்றன. முதல் பதிப்பு வெளியிடுகிறார். மொத்தமாக அனைத்து பாடல்களும் அந்த பதிப்பிலே இல்லை. அப்போது பதிவு செய்கிறார், 24 ஆண்டுகள் உழைப்புக்கு பின்னர் பாதி அளவிற்காவது இப்போது கிடைத்திருக்கின்றன. 24 ஆண்டுகள். ஒரு தலைமுறை இடைவெளி என்பதே 15 ஆண்டுகள் தான். 24 ஆண்டுகள் என்றால் எப்படிப்பட்ட உழைப்பு! அந்த 24 ஆண்டுகளில் கூட செம்பாதிதான் கிடைத்திருக்கிறது. இன்னமும் இந்த பணி தொடர வேண்டும். அதற்கு பின்னர் 2வது பதிப்பு, அதிலே இன்னமும் கூடுதலான பாடல்கள். 3வது தொகுப்பை வெளியிட வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்காக உழைத்தார். ஆனால் அதற்குள் காலதேவன் தன்னுடைய இரக்கத்தை தவிர்த்து விட்டான். ஒன்றை இந்த இடத்தில் எண்ணி பார்க்க வேண்டும்.
கம்பராமாயணம் என்று சொன்னால் இன்றைக்கும் கம்பராமாயணத்தில் எத்தனையோ இடைச்செருகல்கள், எத்தனையோ மிகைப்பாடல்கள் என்று பார்க்கிறோம். டிகேசி போன்றவர்கள் 10,000 பாடல்களை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. 4,000 பாட்டு கூட இல்லை. டிகேசியின் கம்பர் கண்ட ராமாயணத்தை பார்த்தால் 4,000 பாட்டு இருக்காது. இன்றைக்கு நூல்களில் 10,000 சொச்சம் பாடல்களை நாம் பதிவு செய்கிறோம். பல நூல்களில் இடைச்செருகல்கள், இவையெல்லாம் மிகைப்பாடல்களாக இருக்க வேண்டும் என்று நீக்கிவிடுகிறோம். ஆனால் திருப்புகழில் அப்படி அதிகமான மிகைப்பாடல்கள் என்றோ இடைச்செருகல்கள் என்றோ யாரும் நீக்குவதாக தெரியவில்லை. அதுவே எந்த அளவிற்கு சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் பார்த்து 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 உழைத்து அந்த பாடல்களை சேகரித்து பதிப்பித்திருக்கிறார் என்பதை நமக்கு காட்டும். திருப்புகழில் இன்னொரு இடைஞ்சல் உண்டு, இடர்பாடு உண்டு. பல நேரத்தில் அந்த வரிகளை இப்போது படித்தால் கூட எங்கே எப்படி பிரிக்க வேண்டும், எப்படி சேர்க்க வேண்டும் என்பதில் ஏராளமான சிக்கல்கள் வரும். சாரதா நம்பியாரூரன் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். பாடும்போது அந்த பாடல்கள் எப்படியெல்லாம் திசை மாறி போகும் என்று அவர்களுக்கு தெரியும். அந்த பாடல்களை எல்லாம் பதிப்பிப்பது என்பது அவ்வளவு எளிமையான ஒன்று அல்ல. அந்த செயலை தன்னுடைய வாழ்நாள் பணியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டு செய்திருக்கிறார்கள். அவர்களால் தான் இன்றைக்கு நமக்கு திருப்புகழ் பாடல்கள் கிடைத்திருக்கின்றன. அது கூட அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த அம்மையார் அவர்களுடைய வருகை நமக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அவர்கள் பெயரையே பாருங்கள், வள்ளி இல்லையா? முருகப்பெருமானும் இந்த நிகழ்ச்சிக்கு அருள் தருகிறார் என்பதை காட்டுவதற்காகவே அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். பதிப்புலகத்தைச் சேர்ந்தவர்களை நாம் எண்ணி பார்த்து அவர்களுக்கு நம்முடைய நன்றியை செலுத்துகிறோம் என்கிற போது ஒரு பக்கத்தில் அவர்களை எண்ணி பார்க்கிறோம், அவர்களுடைய பெயர்களை தெரிந்து கொள்கிறோம். இதெல்லாம் இருக்கட்டும். திருப்புகழ் படிக்கக்கூடிய எத்தனையோ பேருக்கு கூட இன்றைக்கு திருப்புகழை பதிப்பித்தவர் முதலில் வாத்தா சுப்பிரமணிய பிள்ளை என்பது அவ்வளவாக தெரிந்திருக்காது. ஒன்று, இந்த வரலாற்றை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சகோதரி வாசுகிக்கும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தக்கூடிய, இதற்காக பங்களிக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கும் நெஞ்சார நாம் நன்றி செலுத்த வேண்டும். காரணம், நமக்கு இதுவரைக்கும் தெரியாத எத்தனையோ பெயர்களை அவர்கள் எடுத்து கொடுத்திருக்கிறார்கள். விநாயகநல்லூரை ஒரு சின்ன வேடந்தாங்கல் என்றுதான் சொல்லுவது வழக்கம். வாசுகி அவர்களுக்கு நினைவிருக்கலாம். பல ஆண்டுகளுக்கு முன்னர் அவர்களுடைய சொந்த ஊர், இனியவன் ஐயா அவர்களுடைய ஊர் விநாயகநல்லூர். அது வேடந்தாங்கலுக்கு பக்கத்தில் இருக்கிறது. அப்போதெல்லாம் இலக்கிய ஆர்வலர்களை பொறுத்த வரைக்கும் பறவைகளுக்கு வேடந்தாங்கல் என்றால் இலக்கியவாதிகளுக்கு விநாயகநல்லூர் என்பதாகவே ஒரு சொலவடை உண்டு. இனியவன் ஐயா அவர்கள் புலவர்களை, சான்றோர்களை, இளைஞர்களாக, வயதில் இளைஞர்களாக இருக்கக்கூடிய எத்தனையோ கவிஞர்களை, இலக்கியவாதிகளை தேடி 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 அறிமுகப்படுத்தியவர். தாராபாரதி உள்ளிட்ட பல கவிஞர்களை உலகத்திற்கு அடையாளம் காட்டியவர் இலக்கிய வீதி இனியவன் ஐயா அவர்கள்தான். அவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு நமக்கு இப்படியெல்லாம் நாம் மறந்து போன, மறந்திருக்க கூடாத பல தகவல்களை எடுத்து கொடுத்திருக்கிறார்கள் என்பது ஒரு பக்கத்தில் பெருமை. இந்த வரலாற்றை இன்னமும் மற்றவர்களுக்கு நாம் எடுத்து செல்ல வேண்டும். இன்றைக்கு பலருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கம், இன்றைய இளைஞர்கள் இவற்றிலேயெல்லாம் அவ்வளவாக அக்கறை கொள்வதில்லையே. அதற்கு காரணம் அந்த இளைஞர்கள் இல்லை, இந்த செய்திகளை, தகவல்களை அவர்களுக்கு முறையாக தெரிவிக்காத தலைமுறைகள்தான்.
என்னுடைய பண்பாட்டின் மீது, என்னுடைய தேசத்தின் மீது, என்னுடைய பாரம்பரிய மரபு இலக்கியத்தின் மீது எனக்கு மதிப்பு இருக்கும் என்றால் அது தொலைந்து போவதற்கு நான் விடமாட்டேன். ஆனால் அது மதிப்பு மிக்கது என்பதை எனக்கு உணர்த்த வேண்டும். என்னிடத்தில் இருக்கிற ஒரு பொருளை இங்கே வைத்துவிட்டு போய்விடுகிறேன் என்று வைத்துக் கொள்வோம். அதோ இருக்கிறதே எல்லோர் கையிலேயும் ஒரு சின்ன பெட்டி. எதேச்சையாக இங்கே அதை மறந்து வைத்துவிட்டு நகர்ந்து விடுகிறோம். யாரோ ஒருவர் பார்த்துவிட்டு உங்களுடையதா என்று கேட்டால், அது நம்முடைய கைபேசியாக இருந்தால் அலறி அடித்து கொண்டு ஓடி வருவோம். ஏனென்றால் 30,000, 50,000, 1,00,000 என்று அதனுடைய மதிப்பு, அதற்குள் நாம் வைத்திருக்கிற தகவல்களின் மதிப்பு, இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்து ஆஹா என்று ஓடி வருவோம். அதே இது ஒரு காகிதத்தை விட்டு போயிருந்தால் பாலஸ்ரீனிவாசன் கூப்பிட்டு, காகிதம் இங்கே இருக்கிறது, பரவாயில்லை பாலா, அதை நீயே வைத்துக்கொள் அல்லது குப்பை தொட்டியில் போட்டுவிடு. எது மதிப்பானது என்று நான் கருதுகிறேனோ அதை வைத்து காப்பாற்ற வேண்டும் என்கிற எண்ணம் வரும். இப்படிப்பட்ட செம்மல்களை பற்றிய தகவல்கள், நம்முடைய மரபில் எப்படி இவர்களெல்லாம் உழைத்தார்கள் என்கிற விவரங்கள் சரியாக போய் சேராத காரணத்தால் இவற்றையெல்லாம் வைத்து காப்பாற்ற வேண்டும் என்கிற அந்த உணர்வு வருவதில் தடங்கல் ஏற்படுகிறது. இந்த தகவல்கள் மேலும் 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 இளைஞர்களுக்கு கொண்டு போகப்பட வேண்டும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், உங்கள் எல்லோரையும் பணிவோடு வேண்டுகிறேன், இன்றைக்கு தொழில்நுட்பம் ஏகத்திற்கும் பரவிவிட்டது. புத்தகத்தை வைத்துக்கொண்டு, கையில் நூலை வைத்துக்கொண்டு வாசிக்க வேண்டிய அவசியம் இன்றைக்கு இல்லை. எந்த பெட்டி நம்மையெல்லாம் திசை திருப்புகிறதோ அந்த பெட்டிக்குள்ளேயே கூட அத்தனை நூல்களும் வந்துவிட முடியும். அந்த பெட்டியை திறந்தே அத்தனை நூல்களையும் நம்மால் படித்துவிட முடியும். இருந்தாலும் என்னதான் தொழில்நுட்பம் அப்படி கொடுத்தாலும் அவரவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களை, பிள்ளைகளை, பள்ளி பிள்ளைகளை ஏதாவது ஒரு நல்ல நூலை எடுத்து வாசிப்பது என்கிற ஒரு பழக்கத்திற்கு உட்படுத்த வேண்டிய கட்டாயம் நமக்கு உண்டு. இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போது அவர்கள் கேட்டார்கள் இல்லையா, நாள்தோறும் நல்லது செய்வோம், இன்றைக்கு யார் என்ன நல்லது செய்தீர்களோ வந்து சொல்லுங்கள். அடுத்த ஆண்டு இதை போன்ற நிகழ்ச்சிகளை வாசுகி சகோதரி இங்கே தொடர்ந்து நடத்தும் போது நாள்தோறும் நல்லது செய்தோம் என்று பாலா யாரையாவது கேட்டால், இன்றைக்கு ஒரு புத்தகத்தை எடுத்து வாசித்தேன் என்று சொல்லுவதற்கு யாராவது கண்டிப்பாக முன்வர வேண்டும். அதை செய்யக்கூடிய ஒரு பணியை நாம் எல்லோரும், கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி என்பார்கள் ஆங்கிலத்தில், நாம் எல்லோரும் நம்முடைய கூட்டு பொறுப்பாக எடுக்க வேண்டும். குறைந்தபட்சம் 10 நூல்கள், 20 நூல்களையாவது தொட்டு அந்த நூல்களை எடுத்து படிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை, ஒரு மரபை உருவாக்க வேண்டும். இடப்பற்றாக்குறை, வைப்பதற்கு இடமில்லை, இப்போது காலம் மாறிவிட்டது, வைப்பதற்கு இடமில்லை என்பதெல்லாம் என்னை பொறுத்தவரையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணங்கள் இல்லை. ஏன் தெரியுமா? சகோதரி சிரிக்கிறார். விநாயகநல்லூர் வீட்டில் சோஃபாவா போட்டு எல்லோரையும் வரவேற்றோம்? அதற்கு இடம் கிடைத்து விட்டதில்லையா? இப்போது தரையில் பாய் போட்டு எல்லோரையும் உட்கார சொன்ன நாட்கள் போக, நம்முடைய வசதிக்காக ஏகப்பட்ட ஃபர்னிச்சர், அதற்கெல்லாம் இடம் கிடைத்து விட்டது. நூல்கள் வைப்பதற்கு மட்டும் இடம் கிடைக்கவில்லை என்று நாம் சொல்லுவோமே என்றால் நம்மையே ஏமாற்றிக் கொள்கிறோம் என்பதுதான் பொருள். 50 புத்தகங்கள் வைப்பதற்கு எப்படியோ இடம் கிடைத்துவிடும். அதற்கு மேல் வேண்டுமானால் என்னை போன்றவர்கள், பாலாவை போன்றவர்கள் நீங்கள் கொடுத்தால் வந்து எடுத்துக்கொண்டு போய்விடுவோம். யார் எத்தனை புத்தகம் கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறோம். அது ஒரு பக்கம். ஆனால்
இளைய தலைமுறைக்கு புத்தகங்களை வாசிப்பது, அந்த புத்தகங்களை தொட்டு வாசிப்பது என்கிற பழக்கத்தை தயவு செய்து ஏற்படுத்துவதை நம்முடைய பங்களிப்பாக, நம்முடைய பொறுப்பாக ஏற்றுக்கொள்வோம். இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் எப்படியாவது அடியேனுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்துவிட வேண்டும் என்று சகோதரி வாசுகி அவர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள். கூப்பிட மாட்டார்களா என்று ஒரு வகையில் நானும் காத்து கொண்டிருந்தேன் என்று சொல்லலாம். இல்லை, விளையாட்டுக்கு சொல்கிறேன், அப்படி இல்லை. இந்த நிகழ்ச்சி மிக அற்புதமாக நடக்கிறது என்பது தெரிந்தாலும் சில நேரங்களில் பங்கு கொள்ளக்கூடிய காலச்சூழல் அமையவில்லை. இன்றைக்கு அந்த காலச்சூழல் அமைந்தது. திருப்புகழில் வார்த்தைகள் வந்து நிற்கும் என்று சொல்லுவார்கள். அருணகிரிநாதருக்கு முன்னால் வார்த்தைகள் வந்து வரிசையாக நின்று கொண்டு என்னை எடுத்துக்கொள்ளேன், என்னை எடுத்துக்கொள்ளேன், என்னை பயன்படுத்தேன் என்று கெஞ்சுமாம். வார்த்தைகளே வரிசை கட்டி வரக்கூடிய அந்த திருப்புகழை நமக்காக பதிப்பித்து கொடுத்த பெருமகனாரின் நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்கு அடியேனுக்கு கிடைத்த இந்த பேருக்கு சகோதரி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கி, இந்த அற்புதமான நிகழ்ச்சி ஐயா வலையப்பேட்டை கிருஷ்ணன் அவர்களுடைய சிறப்புரையால் மேலும் சிறப்பு பெற இருக்கிறது. மிக சிறந்த நூல்களை இயற்றியிருக்கக்கூடியவர்கள் அவர்கள். சமீபத்தில் கூட தமிழ்நாட்டில் இருக்கிற ராமர் கோயில்கள் பற்றிய அத்தனை தகவல்களையும், எங்கெல்லாம் ராமர் திருக்கோயில்கள் இருக்கின்றனவோ அந்த ராமர் திருக்கோயில்களை பற்றிய தகவல்களை தேடி 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 அவர்கள் நூலாக ஆக்கியிருக்கிறார்கள். அந்த நூல் மிக விரைவிலேயே செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்திலே இருந்து வெளியாக இருக்கிறது. அந்த நூலின் கையெழுத்து பிரதி முதல் கட்ட அச்சுக்கு ஏற்கனவே சென்றாகிவிட்டது என்கிற மகிழ்ச்சியான நிலையில் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யாரோ ஒருவருடைய தனி மனித முயற்சியிலே, தேடலிலே தான் இப்படியான அருமையான இலக்கியங்கள்லாம் நமக்கு கிடைத்திருக்கிறது. பார்த்தா சுப்பிரமணிய பிள்ளை வந்து யாரோ பாடுகிறார்களே என்று தான் மட்டும் கேட்டுவிட்டு போய்விடாமல், ஒரு பாடலே இப்படி இருக்கிறதே, இதில் ஆயிரக்கணக்கான பாடல் இருக்கிறது என்று நாம் கேள்விப்பட்டோமே, இதையெல்லாம் எப்படி தொகுப்பது என்று சொல்லி 24 ஆண்டுகள் அதற்காக அர்ப்பணித்து முதல் தொகுதி, 2வது பதிப்பு, 3ஆம் பதிப்பு வராமல் இல்லாமல் போய்விட்டார். இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னவென்றால், அவருடைய மகன் செங்கல்வராய பிள்ளை அவர்கள் தொடர்ந்து அந்த பணியை தன்னை ஈடுபடுத்தி கொண்டு அதுக்கு உரை எழுதி அந்த மரபை அப்படியே தொடர்ந்து நம் முன்னால் வந்து சசிவல்லி அம்மா அவர்கள் வந்து திருப்புகழ் ஒலி நெறி அப்படின்ட்டு உலக தமிழராட்சி நிறுவனத்தில் 3 தொகுதிகளிலே அந்த புத்தகம் கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்படி வாழையிட வந்த அருமையான ஒரு திருக்கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் அந்த பார்த்தா சுப்பிரமணிய பிள்ளை குடும்பத்தினர். அவங்களை பற்றி ஒரு அருமையான அறிமுக உரை கொடுத்தார்கள். அதே போல் தன்னுடைய ஆதங்கத்தையும் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். மரபு இலக்கியத்தை வந்து நாம் வந்து படிக்க தவறிவிட்டோம், இளைஞர்களிடம் அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை, இதை தவறிவிட்டோம் என்று சொல்லியிருக்கிறோம். என்றால் இன்றைய பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் ஏகப்பட்ட கவிதை புத்தகங்கள், நாவல்கள் இப்படியெல்லாம் பிரமாதமாக வந்து செய்கிறார்கள். அதற்கென்று பார்த்தீங்கன்னா பெண்களுக்கென்று ஆர் ஃபவுண்டேஷன், ஒரு வாசக சாலை, இப்படி விதவிதமான பப்ளிகேஷன்ஸ் இருக்குது, நிறைய புத்தகங்கள் வருது. இவர்களுக்கு மரபு இலக்கிய பயிற்சி கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் வாசிக்கிறார்கள். அவர்களை மரபு இலக்கியம் பக்கம் திசை மாற்ற வேண்டும் அப்படின்றது நம்முடைய கடமை தான். அந்த கடமையிலே எங்களையும் இணைத்து கொண்டு தான் இதை ஆரம்பிக்கிற போது சொன்னார்கள், இந்த தலைப்பு கொஞ்சம் ட்ரை சப்ஜெக்ட் ஆச்சு, இது வந்து வெறும் பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள் உட்கார்ந்து கேட்க வேண்டிய விஷயமாச்சு, நீங்கள் பொது வெளியிலே இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறீர்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் வந்து ஒரு மாதமும் கொண்டு வந்து சேர்க்க நீங்களாம் வர எங்களுக்கெல்லாம் மேலும் உற்சாகம் அடைந்து இதோ இங்கே 12வது கூட்டத்தில் இருக்கிறோம். அதே மாதிரி அம்மா சொன்னார்கள் வந்து ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி சொன்னாங்க பார்த்தீங்களா, இதை ஆமாம், நம்ம ஒவ்வொருத்தருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அந்த புத்தகத்தை குழந்தையிடம் மட்டுமே சேர்க்கணும். முதல் சிறுவர் இலக்கியம் சிறுவர் புத்தகத்தை கொடுக்கணும், அதுக்கப்புறம் இளையோர் இலக்கியம், அதுக்கப்புறம் நாவல், ஒவ்வொன்றையும் வந்து புத்தகம் படித்தா பையன் கெட்டு போயிடுவான் அப்படின்றது ஒரு இதுதான். இதே தவறான அணுகுமுறை.
நான் நிறைய பேர்கிட்ட பர்சனலாக சொல்கிறது வந்து பாட புத்தகத்தையும் பையன் படிக்க மாட்டேன்றான், நேராக கோனார் நோட்ஸ் இல்லை வாத்தியார் கொடுத்த நோட்ஸ் தான் படிக்கிறான். ஏதாவது அந்த காலத்தில் புத்தகம் வாங்கின உடனே எல்லாத்தையும் உட்காந்து முதல்லேருந்து கடைசி பக்கம் ஒரு புரட்டி படிப்போம். இப்போ அந்த பாடத்திட்டத்தில் என்ன உள்ளடக்கம் என்ன இருக்குதுன்னு கேட்டால் கூட சொல்ல முடியல. ஒரு யாராவது ஒரு இளைஞரை பார்த்து எத்தனை சப்ஜெக்ட், 5 சப்ஜெக்ட், அதே சொல்கிறது இல்லை. அந்த 5 சப்ஜெக்ட் இந்த ஃபிசிக்ஸில் என்னென்ன உள்ள என்னென்ன சாப்டர் வச்சுக்கிறாங்க அதுவும் தெரியறதில்ல. ஆக வாசிப்பு இல்லாத ஒரு தலைமை இருந்ததுன்னா அப்போ நீங்கள் எப்படி வந்து இப்போ நிறைய பேர் வந்து அது இல்லாமல் கம்மன் கழகம் போட்டியெல்லாம் நல்லா பேசுகிறாங்க, ஆனால் எழுத வர சொன்னால் எழுத வரதில்லை. இப்படி அவங்களுக்கு செய்ய வேண்டியது வந்து நம்ம தான்ட்டு இட் இஸ் அவங்க குழந்தைங்கள் மேலே குறையில்லை, இட்ஸ் எ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லியிருக்கிறாங்க. ஃபிசிக்கல் காப்பி கொடுன்றாங்க. ஏன் சொல்கிறேன் என்றால் இந்த மாத கடைசியில் டிசம்பரில் புத்தக கண்காட்சி துவங்குகிறது. உங்கள் பிள்ளைகளை நண்பர்களை இப்போ நம்ம முதலமைச்சரே சொல்கிற மாதிரி நீங்கள் எல்லோரும் வந்து அவங்களுக்கு வந்து சாலை போர்டு அதெல்லாம் நிறுத்திவிட்டு ஆளுக்கு ஒரு புத்தகம் கொடுங்கள். அது வந்து அந்த புத்தகங்களை வந்து அவர் நூலகங்களுக்கெல்லாம் டொனேட் பண்ணுறாரு. ஆக நம்முடைய நூலக அறிஞர் ரங்கநாதன் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு புத்தகம் ஒரு வாசகருக்காக காத்திருக்குது, ஒவ்வொரு வாசகரும் ஒரு புத்தகத்துக்காக காத்திருக்கிறார். எனவே இந்த அளவிலே ஒரு அற்புதமான தலைமை உரை ஆற்றி சென்றிருக்கிற அம்மா அவருக்கு நன்றி கூறுகிறோம். அடுத்த நிகழ்ச்சி விருது வழங்கும் விழா. விருதாளர் ஆய்வாளர் செந்தில்குமரன் குறித்த விருதுரையை தகுதியுரை குறித்த வாசிக்க பத்ரிநாதன் அவர்கள் வருக. இன்று நம்மிடையே அன்னம் விருது பெற இருக்கிற ஆய்வாளர் செந்தில்குமரன் அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் எண்ணாயிரம் கிராமத்தில் பிறந்தவர். ஆரம்ப கல்வியை விழுப்புரத்தில் பயின்ற இவர் இளங்கலை தமிழை மயிலம் ஸ்ரீமத் சிவஞான பாலய சுவாமிகள் தமிழ் கல்லூரியிலும் முதுகலையை சென்னை பல்கலைக்கழகத்திலும் பயின்றார். சென்னை பல்கலைக்கழகத்தில் சோமேசர் முதுமொழி வெண்பா குறித்த ஆய்வை மேற்கொண்டு ஆய்வியல் நிறைஞர் பட்டமும் சைவ சித்தாந்தத்தில் பட்டயமும் பெற்றுள்ளார். அம்பத்தூர் சேது பாஸ்கரா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 10 ஆண்டுகளாக தமிழாசிரியராக பணியாற்றிய இவர் பின்னர் பட்டாபிராம் இந்து கல்லூரியில் 3 ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றினார். தற்போது அரசு மேல்நிலைப் பள்ளி ஒன்றில் தமிழாசிரியராக பணியாற்றி வரும் இவர் தமிழ்நாட்டு பாடநூல் நிறுவனத்தில் மாற்றுப் பணியில் செவ்வியல் நூல்கள் பதிப்பு திட்டத்தில் இணைந்து திறம்பட பணியாற்றி வருகிறார். பல்வேறு தேசிய கருத்தரங்குகள், ஆய்வு மலர்களில் இவரின் சிறப்பான ஆய்வுக் கட்டுரைகள் பல இடம்பெற்றுள்ளன. 8வது உலகத்தமிழ் மாநாட்டு மாணவர் மலருக்காக இவரின் தமிழ் இலக்கியங்களில் சமயப்பொறை என்கிற கட்டுரை தேர்வானது. அதற்காக அன்றைய முதல்வரிடம் பாராட்டும் நினைவு பரிசும் பெற்றுள்ளார். வண்ணச்சிரபம் தமிழை போற்றுதல் என்கிற இவரின் ஆய்வுக் கட்டுரை தண்டபாணி சுவாமிகள் நினைவு 100ஆண்டு விழா மலரில் இடம்பெற்று தமிழறிஞர்களின் பாராட்டுகளை பெற்றுள்ளது. தமிழ்நாடு அரசின் பள்ளி கல்வித்துறையின் மேல்நிலை வகுப்புக்கான தமிழ்நாட்டு பாடநூல் உருவாக்க திட்டத்தில் குறிப்பாக இலக்கண பகுதி வடிவமைப்பில் சிறப்பாக பணியாற்றியவர். பட்டிமன்ற மேடைகளில் தனிமுத்திரை பதித்து வரும் இவர் சிறந்த கவிஞரும் ஆவார். வார்த்தை சித்தர் வலம்புரிஜான் உள்ளிட்ட பல்வேறு ஆளுமைகளுடன் கவியரங்குகளில் கலந்து கொண்டு பாராட்டை பெற்றுள்ள இவரின் கவித்தொகுப்பு விரைவில் வெளிவர உள்ளது. தமிழ் வளர்ச்சித்துறை, தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் கூட்டு வெளியீடான செவ்வியல் நூல்கள் 10 பாட்டு உரை நூல் வரிசையில் திருமுருகாற்றுப்படைக்கு உரையும், இலக்கண வரிசையில் இறையனார் அகப்பொருளுக்கு உரையும் எழுதிய இவர் இவ்விரு நூல்களுக்கு பதிப்பாசிரியராகவும் விளங்கியுள்ளார். மேலும் செஞ்சிக்கோட்டை மேலே எழுந்தருளி சுற்றியுள்ள பல்வேறு ஊர்களின் மக்களுக்கு குல தெய்வமாக விளங்கி வரும் கமலக்கன்னி அம்மனை குறித்து பெயரறியாத ஒருவர் எழுதிய 10 பாடல்களுக்கு உரை எழுதி அந்நூலை பதிப்பித்து அம்மக்களின் பாராட்டை பெற்றுள்ளார். திருக்குறளை போற்றி எழுந்த விளக்க நூல்களின் வரிசையில் அமைந்த 16க்கும் மேற்பட்ட குறள் வெண்பா நூல்களை எல்லாம் பதிப்பிக்கும் பெரும் முயற்சியில் இவர் ஈடுபட்டுள்ளார். முதல் கட்டமாக கிடைத்திருக்கிற குமாரபாரதியார் செய்த திருத்தொண்டர் வெண்பா நூலை இன்றைய பதிப்புத்துறை நுட்பத்துடன் விரைவில் வெளிக்கொணர இருக்கிறார். இதன் நீட்சியாக மீதமுள்ள 15 குறள் வெண்பா நூல்களையும் பதிப்பிக்க அணியம் செய்து வைத்துள்ளார். மாதவரம் வள்ளலார் அறக்கட்டளை வழங்கிய ஜீவகாருண்ய செம்மல் விருதினை பெற்றுள்ள இவருடைய பதிப்பு பணிகளை பாராட்டி இலக்கிய வீதி அமைப்பும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனமும் இணைந்து அன்னம் விருது வழங்கி சிறப்பிப்பதில் பெருமிதம் கொள்கின்றன. ஐயா அவர்களை விருதினை பெற்றுக் வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். விருது பெற்ற ஆய்வாளர் செந்தில்குமரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். என்னை நன்றாய்
இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அருமைக்குரிய நண்பர்களே, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, இந்த இலக்கிய வீதியும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் இணைந்து வழங்கும் பதிப்புலகின் பேரொளிகள் என்னும் பொருண்மையிலான நிகழ்ச்சியில் வழங்கப்படுகின்ற அன்னம் விருதினை பெறுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்னம் விருது பெறுவதற்குரிய தகுதி எனக்கு இருக்கிறதா என்று என்னுள்ளே கேள்வியை எழுப்பிக்கொண்டே இருக்கிற பொழுது அதற்கான ஒரு அளவுகோல் என் மூலமாக எனக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். யாரெல்லாம் தான் தகுதியுடையவனா இல்லையா என்று ஐயத்தில் இருக்கிறீர்களோ அவர்களையெல்லாம் இலக்கிய வீதி தேர்வு செய்து ஒரு விருது வழங்குகிறது என்றால் அவர் தகுதியானவர் என்று பொருள். அந்த அடிப்படையில் இலக்கிய வீதி விருதாளர்களை தேர்வு செய்கிற முறைகளில் ஒன்றை நான் நுட்பமாக கவனித்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால், தொடர்ந்து இந்த இலக்கிய வீதி நிகழ்ச்சியில் பங்கெடுத்து கொண்டு வருகிறவன் என்கின்ற அந்த அடிப்படையில் அவர்கள் விருதாளர்களை தேர்வு செய்கிற அந்த அணுகுமுறையில் 2 விஷயங்களை நான் கவனிக்கிறேன். ஒன்று, மிகச்சிறந்த ஆளுமைகளாக சமூகத்தில் அங்கீகரிக்கப்பட்ட, பரவலாக எல்லாராலும் அறியப்படுகின்ற, போற்றப்படுகின்ற, நாடறிந்த நல்ல தமிழ் சான்றோர்களாக விளங்குகின்ற அன்பர்களை தேர்வு செய்து வழங்குகிற முறை ஒன்று உண்டு. அது எல்லா அமைப்புகளிலும் அதைத்தான் செய்வார்கள். ஆனால் இலக்கிய வீதிக்கு இன்னொரு சிறப்பு என்ன என்று சொன்னால், எங்கெல்லாம் இளம் ஆய்வாளர்களாக இருக்கிறார்களோ, அதாவது ஆய்வு உலகில் அவர் வயது கடந்தவராக கூட இருக்கலாம், சிலர் இளம் வயதிலேயே ஆய்வு பணியில் வந்திருப்பார், சிலர் வயதாகி ஆய்வு பணியில் வந்திருப்பார். அவரையும் நாம் இளம் ஆய்வாளர் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆய்வு பணியிலும் பதிப்பு பணியிலும் உரைப்பணியிலும் என்னை அர்ப்பணிக்க வைத்து அழகு பார்க்கின்ற என்னுடைய நண்பன் சரவணன் அவர்களை இந்நேரத்தில் நெஞ்சார நினைத்து பார்க்கிறேன். ஏனென்று சொன்னால், ஆமாம், தமிழ்நாடு பாடநூல் கழகத்தில் உதவி இயக்குனராக இருக்கக்கூடிய சரவணன் அவர்கள்தான் இந்த உரைப்பணிக்கும் இந்த பதிப்பு பணிக்கும் நான் செம்மையாக செய்கிறேன் என்றெல்லாம் எல்லோரும் கருதுகிற அளவுக்கு உயர்த்தி அழகு பார்த்திருக்கிற சரவணன் அவர்களுக்குத்தான் நான் முதற்கண் நன்றி தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். அந்த அடிப்படையில் தான் இலக்கிய வீதி இளம் ஆய்வாளராக என்னை கருதி அன்னம் விருது பெறுவதற்கு தகுதியுடையவன்தான் செந்தில் குமரன் என்று சொல்லி, இன்றைக்கு அதுவும் ஊடக மூலமாக பல வருடங்களாக இன்றைக்கு தலைமையேற்று உரை நிகழ்த்தி இருக்கக்கூடிய மருத்துவர் அம்மா சுதாசேஷன் ஐயா அம்மா அவர்களுடைய பொற்கரங்களால் இந்த விருதை பெறுகிற பொழுது அவர்களை நான் பல ஆண்டுகளாக ஊடகம் மூலமாகவும், இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதத்திலே திருப்பாவைக்கும் திருவம்பாவைக்கும் அம்மா அவர்கள் சொல்லுகிற உரை, அந்த விளக்க உரை, அந்த கருத்துரை ஊடகத்தின் மூலமாக கேட்கின்ற பல மக்கள் மனிதர்களில் நானும் ஒருவன். அந்த அடிப்படையிலும் அவர்கள் கையால் இந்த விருதை பெறுவதில் நான் இன்னும் மகிழ்ச்சி அடைகிறேன், தகுதியுடையவனாக ஆகிறேன் என்று என்னை கருதி கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், தகுதியுடையவனா இல்லையா என்று ஐயத்தில் வந்தவன் தகுதியுடையவன்தான் என்னை நிலைநிறுத்தியது இலக்கிய வீதி. அதை மேலும் அழகுபடுத்தி சுதாசேசன் அம்மா அவர்கள் கையால் இந்த விருதை வழங்கி இன்னும் சிறப்பு செய்திருக்கிறது. நான்
எந்த வகையில் இந்த இந்த பணிக்கு நான் நன்றி செய்து அதை சரி செய்ய போகிறேன் என்று தெரியவில்லை. ஆனால் ஒரு உண்மை, எனக்குள் ஏதோ ஒரு தகுதி இருக்கிறது என்று என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் நம்புகிறார்கள். நான் நம்புகிறேனோ இல்லையோ, என்னை சுற்றி இருக்கிறவர்கள் நம்புகிறார்கள். அந்த அடிப்படையில் என்னை தமிழ்படுத்தியவர் மயிலம் தமிழ் கல்லூரியினுடைய மேனாள் முதல்வர், காலம் சென்ற என்னுடைய சிறிய தந்தையார் திருப்புகழ் அமதுனார் திருநாவுக்கரசு ஐயா அவர்களை இந்த நேரத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன். சாவே சுப்பிரமணியன் ஐயா அவர்களிடத்தில் திருப்புகழில் மெய்ப்பொருளியல் என்ற தலைப்பில் அவர்கள் முனைவர் பட்டம் பெற்றவர். திருப்புகழ் தமிழ்நாடு முழுக்க பரவ காரணமாக இருந்தவர். வாரியார் சுவாமிகளினுடைய நல் அன்பை பெற்றவர் என்னுடைய சிறிய தந்தையார் திருநாவுக்கரசு ஐயா அவர்கள். அந்த அடிப்படையில் திருப்புகழோடு எனக்கும் தொடர்புண்டு. இன்றைக்கு பதிப்புலகின் பேரொலிகளில் திருப்புகழை பதிப்பித்த சுப்பிரமணிய ஐயா அவர்களுடைய அந்த நிகழ்வில் இந்த விருதை பெறுவதில் நான் என்ன கூடுதலாக சிறப்பு பெறுகிறேன். இது ஒரு வகை. அதன் பிறகு இந்த விருதுக்கு உரியவனாக என்னை நான் எப்பொழுது அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதை உங்களுக்கு எப்படி உணர்த்த வேண்டும் என்று விழைகிறேன் என்றால், தமிழகத்தில் திருக்குறளை போற்றாதவர்கள் இல்லை. திருக்குறளை வாழ்வியலாக்கும் முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அண்மை காலத்தில் திருக்குறளுக்கு எத்தனையோ உரைகள் வெளிவந்திருக்கின்றன. திருக்குறளை கடைசி மக்கள் காதுகளுக்கு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம் தமிழகத்தில் எல்லா எழுத்தாளர்களுக்கும் பேச்சாளர்களுக்கும் உண்டு. கிபி 16ஆம் நூற்றாண்டில் ஒரு முயற்சி நடந்தது. அந்த முயற்சி தமிழ் உலகுக்கு அறியப்படாமலேயே இருக்கிறது. அப்படி ஒரு முயற்சி என்ன என்று சொன்னால், திருக்குறளை போற்றி எழுந்த திருவள்ளுவ மாலையை அறிந்திருக்கிற தமிழ் சமூகம் திருக்குறளுக்கு அதனுடைய குறட்பொருளை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கின்ற வகையில் ஈரடி குறளாக இருந்த அந்த திருக்குறளை இன்னும் ஈரடி குறளை சேர்த்து நாலடியாக உயர்த்தி திருக்குறள் வெண்பா நூல்கள் என்று ஒரு வகை கிபி 16ஆம் நூற்றாண்டில் இருந்து வெளிவந்தது. கிட்டத்தட்ட நான் சோமேசர் முதுமொழி வெண்பா என்று சொல்லுகின்ற சிவஞான முனிவரனுடைய திருக்குறள் விளக்க நூலைத்தான் ஆய்வு செய்தேன். அத்தகைய நூலை ஆய்வு செய்வதற்கு எனக்கு ஆலோசனையும் வழிகாட்டியாகவும் அந்த ஆய்வேடு சிறப்புற வருவதற்கும் காரணமாக இருந்தவர் சென்னை பல்கலைக்கழகத்தின் சைவ சித்தாந்த துறையினுடைய தலைவர் நல்லூர் சா சரவணன் அவர்கள். அவர்கள் சொல்லவில்லை என்றால் இப்படி ஒரு திருக்குறளுக்கான முயற்சி இருக்கிறது என்று எனக்கு தெரிந்திருக்காது. அந்த வகையில் கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட நூல்களாக இருக்கின்ற இந்த திருக்குறள் வெண்பா நூல்களை ஒரு அதிகாரத்துக்கு ஒரு குறளை எடுத்துக்கொள்வது, அந்த குறளுக்கு ஏற்ற புராண இதிகாச கதைகளை வரலாற்று நிகழ்வுகளை குறளுக்கு பொருத்தமாக அமைத்து, கதையை சொன்னால் குறள் வரும், குறளை சொன்னால் கதை வரும். இந்த அடிப்படையில் இப்படி ஒரு வெண்பா நூல்கள் தொடர்ந்து வெளிவந்தன. அத்தகைய வெண்பா நூல்களில் சோமேசர் முதுமொழி வெண்பாவை நான் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டேன். ஆனால் கழக வெளியீடாக 1936இல் பதிப்பிக்க பெற்ற அத்தகைய நூல்கள் எல்லாம் மறுபதிப்பாக இன்றைக்கு வரவில்லை என்கின்ற ஏக்கம், அந்த எண்ணம் இப்பொழுது பதிப்பித்து தமிழ் உலகுக்கு அளிக்க வேண்டும் என்கின்ற உத்வேகத்தை எனக்கு கொடுத்தது. அந்த வகையில் திருத்தொண்டர் வெண்பா என்ற குறள் வெண்பா நூல் ஒன்றான திருக்குறள் வெண்பா திருத்தொண்டர் வெண்பாவை, அதாவது பெரிய புராணத்தினுடைய 72 அடியார்களை 72 குறட்பாக்களுக்கு பொருத்தி காட்டி, கூடுதலாக சில அடியார்களுக்கு சில பாடல்களை அமைத்து ஏறக்குறைய 99 பாடல்கள் அடங்கிய திருத்தொண்டர் வெண்பா என்று சொல்லக்கூடிய பெரிய புராண அடியார்களினுடைய வரலாற்றை இந்த சமூகத்துக்கு சொல்லுகின்ற, அவர்களின் வாழ்வும் திருக்குறள் பொருளும் ஒத்துப்போகின்ற வகையில் அமைந்திருக்கக்கூடிய திருத்தொண்டர் வெண்பாவை
வெளியிடுகின்ற பணி விரைவில் இந்த ஆண்டு இந்த டிசம்பருக்குள்ளோ ஜனவரிக்குள்ளோரே வெளிவந்துவிடும் என்கின்ற அந்த தகவலையும் இந்த தருணத்தில் சொல்லி, இத்தகைய பணி தொடர்ந்து 15 நூல்களையும் வெளிவருவதற்கு ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கின்ற வகையில் இந்த இலக்கிய வீதியின் அன்னம் விருது எனக்கு அமைகிறது என்கின்ற அந்த நல்ல நன்றியை பாராட்டி, இந்த விருதினை கடந்த வாரம் என்னை தவறிவிட்ட என் தந்தைக்கு சமர்ப்பிப்பதில், இந்த விருதினை என் தந்தைக்கு சமர்ப்பிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தேர்வு செய்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லுகிறேன். இங்கே எனக்காக இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அன்பர்கள், மாதவரம் வள்ளலார் அறக்கட்டளை சபையில் இருந்து புனிதன் அவர்கள் வந்திருக்கிறார். ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்தினுடைய வள்ளலார் சபையினுடைய சென்னெரிப்பா தண்டபாணி ஐயா வந்திருக்கிறார்கள். என்னுடைய அருமை நண்பர் ஹரிக்குமார், சரவணன், பாலபாரதி குடும்பத்தோடு வந்திருக்கிறார். என்னை தமிழ் மாவட்டத்திற்கு நான் பணிபுரிகிற மாவட்டத்தில் என்னை ஒரு தமிழ் ஆசிரியனாக, சிறந்த ஆசிரியனாக அறிமுகப்படுத்தி பாடத்திட்ட குழுவில் இடம்பெறச் செய்த என்னுடைய அண்ணன், அருமை அண்ணன் சுந்தரையா வந்திருக்கிறார்கள். அனைவரையும் வருகை தந்த பால சீனிவாசன் ஐயா அவர்கள் நான் படிக்கிற காலத்திலிருந்து எனக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கின்ற வகையில் அமைந்திருக்கிறவர். அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஆய்வாளர் செந்தில்குமாரன் அவர்களே. நீங்கள் நுட்பமாக கவனித்தால் உங்களுக்கு தெரிந்திருக்கும், நாங்கள் விருதளிக்கும் முறையிலே 2 நெறிமுறைகள் இருக்கும். அது பல்வேறு ஆய்வு பணிகளை செய்து 50 நூல்களுக்கு மேலாக பதிப்பித்து ஒரு சிறிய புகழ் வெடிச்சும் கூட படாமல் எங்கோ ஒரு ஊரிலே இருக்கிற பதிப்பாசிரியர்கள் இருந்தாலும் சரி, இதோ ஒரு இளைய துடிப்புடன் இதோ நாங்கள் மரபு இலக்கியத்தை நாங்களும் கை கொண்டு செய்கிறோம் என்று வருகிற ஒரு உற்சாகமான இளைஞர் பட்டாளத்திலே தங்களை இணைத்து கொண்டு ஆரம்ப நிலையிலே இருந்து 2-3 நூல்களை பதிப்பித்தாலும் இல்லை, நீங்களும் ஒரு பெரிய தொடர் ஓட்டத்துக்கு தயாராக இருக்கணும், அதற்கான ஊக்கம் மருந்து தான் நாங்கள் கொடுக்கும் இந்த அன்னம் விருது என்ற அளவிலே இந்த 2 நெறிமுறைகளை நாங்கள் பின்பற்றி இந்த விருதுகளை அளித்து வருகிறோம். அதிலே அந்த நெறிமுறையும் இனம் கண்டு சொன்ன செந்தில்குமாரன் அவர்களுக்கு நன்றி. அடுத்து இன்றைய கூட்டத்தின் சிறப்பு பேச்சாளரான ஐயா வலைப்பேட்டை ராகிருஷ்ணன் அவர்கள் சுப்பிரமணிய பிள்ளை பற்றி பேச வருகிறார். அவர் தமிழகம் அறிந்த ஒரு நல்ல எழுத்தாளர். அவர்கள் ஒரு ஆன்மீக பேச்சாளர், ஆன்மீக எழுத்தாளர், ஒரு இலக்கிய எழுத்தாளர் என்ற அளவிலே அவர் இணை ஆசிரியராக இருந்து அருணகிரிநாதர் அடிச்சுவட்டில் திருப்புகழ் தல பயணம் என்கிற ஒரு நூலை எழுதியுள்ளார். முழுவதும் அழகிய குமரன், மகேஸ்வர வடிவங்கள் அப்படின்ற ஒரு 3 நூல்கள் இணை பதிப்பாசிரியர் இருக்கிறார். அவரே எழுதிய நூல் பட்டியல் பெரியது. அதில் சில நூல்கள் மட்டும் திருப்புகழ் செல்வம், திருப்புகழ் பற்றி சிறிய கலைக்களஞ்சியம், கும்பகோண உலா, நோய் தீர்க்கும் திருக்கோயில்கள், ஆறுமுகனின் அறுபடை வீடுகள், சிந்தை நிறைக்கும் சிவாலயங்கள், முதல் வணக்கம் முதல்வனுக்கே, முத்தமிழ் முருகனின் உத்தம தொன்மங்கள், கணபதியே அருள்வாய், அடி நடு முடி, முத்துசாமி தீட்சிதர் அடிச்சுவட்டில், தமிழகத்தில் ராமாயணம், திருப்புகழில் மகாபாரதம் என்கிற நூல்களை எழுதியிருக்கிறார். பதிப்பித்த நூல்கள் அருணகிரிநாதனின் திருப்புகழ் உள்ளிட்ட அனைத்து நூல்களும் செம்பதிப்பாக கொண்டு வந்துள்ளார். கவிக்குஞ்சர பாரதியாரின் இயற்றிய கந்தபுராண கீர்த்தனை பதிப்பித்துள்ளார். இவர் எண்ணற்ற இசை சொற்பொழிவுகள் ஆற்றியுள்ளார். அதே போல அதாவது இலக்கியம் நான் எழுதுவதோடு தன்னை நிறுத்தி கொள்ளாமல் களப்பணி ஆற்ற வேண்டும் என்று சென்னை சுற்றியுள்ள அருமையான கோவில்களில் களப்பணி ஆற்றி அதுக்கு கும்பாபிஷேக பணிகள்லாம் சிறப்பாக செய்துள்ளார். இவற்றையெல்லாம் முக்கியமாக நம்முடைய அருணகிரிநாதர் அளித்த திருப்புகழிலே பல்வேறு ஓலைச்சுவடிகள், கிட்டத்தட்ட 14 திருப்புகழ் ஓலைச்சுவடிகள் திருவனந்தபுரத்தில் இருக்கிறது. அதை ஆய்ந்து ஒரு 10 நாட்கள் தொடர்ந்து அங்கேயே தங்கியிருந்து இதுவரைக்கும் யாராலும் கண்டறியப்படாத ஒரு திருப்புகழ் பாடலை கண்டறிந்து அது குறிப்பாக செங்குன்றாபுரம் என்கிற ஒரு கோயிலை அங்கே அமர்ந்திருக்கிற முருகனை பற்றிய தளத்தில் உள்ள வம்பும் கோபமும் என்று ஆரம்பிக்கிற ஒரு பாடலை கண்டறிந்து திருப்புகழ் பாடலில் ஒன்று சேர்த்து கொடுத்திருக்கிறார். அதை அந்த அளவிலே நாம் நினைவு கொண்டோம். பதிப்பு பணியெல்லாம் ஏதோ ஒரு காலத்திலே சாமிநாத, சீவைதா, ஆறுமுக நாவலர் இவர்களோடு முடிந்து விட்ட பணி இல்லை.
எண்ணற்ற ஓலைச்சுவடிகள் படிக்கப்படாமல் பதிப்பிக்கப்படாமல் இன்றும் இருக்கிறது. இதில் தேட வேண்டிய தொடர் முயற்சியிலே செய்ய வேண்டிய பணியெல்லாம் இருக்கின்ற அளவிலே ஒரு திருப்புகழ் பாடலை தன்னுடைய முயற்சியாலே கண்டறிந்து நமக்கெல்லாம் அளித்திருக்கிறார். அந்த விதத்திலே நன்றி. இவர் பெற்றுள்ள விருதுகளை பற்றி சொல்லலாம் என்றால் எல்லாம் திருப்புகழோடு இணைந்த விருதுதான் பெற்றிருக்கிறார். திருப்புகழ் அமுதன், திருப்புகழ் தவ ஆராய்ச்சி திலகம், திருப்புகழ் மாமணி, திருப்புகழ் சீர்பரவார், திருப்புகழ் கலாநிதி, திருப்புகழ் ஞானபானு, திருப்புகழ் சதுரா. இப்படி திருப்புகழுக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஐயா வளையப்பேட்டை ரா கிருஷ்ணன் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். மாணிக்கம் ஒத்த மலர்த்தாள் தலைமிசை வைத்து நிதம் பேணி பணிய வகை தெரிந்து ஆறும் பெயர்க்கரிய ஆணி பொன்னே. மாணிக்கம் ஒத்த மலர்த்தாள் தலைமிசை வைத்து நிதம் பேணி பணிய வகை தெரிந்து ஆறும் பெயர்க்கரிய ஆணி பொன்னே. எனது ஆவியும் அக்கையும் அக்கமெல்லாம் காணிக்கையாகத் தந்தேன் முருகா என்னை கண்டு கொள்ளே. எனது ஆவியும் அக்கையும் அக்கமெல்லாம் காணிக்கையாகத் தந்தேன் முருகா என்னை கண்டு கொள்ளே. அந்தாதியில்லா இறைவனுக்கு அந்தாதி என்றுரைத்தோம் நந்தா வகுப்பலங்காரம் அவர்க்கே நனி புனைந்தும் முந்தாதரவில் அவன் புகழ் போதியும் முற்றும் சொன்ன எந்தாய் அருணகிரிநாதா என்னை நீ என்றருளே. நாடி தேடி தொழுவார் பால் நாணத்தாக திரிவேனோ. நாடி தேடி தொழுவார் பால் நாணத்தாக திரிவேனோ. மாட கூட பதிஞான வாழ்வை சேர தருவாயே. மாட கூட பதிஞான வாழ்வை சேர தருவாயே. பாடற்காதல் புரிவோனே பாலை தேன் ஒத்தருள்வோனே. பாடற்காதல் புரிவோனே பாலை தேன் ஒத்தருள்வோனே. ஆடர் தோகைக்கு நீயோனே ஆனை காவில் பெருமாளே. ஆடல் தோகைக்கு நீயோனே ஆடர் ஆனை காவில் பெருமாளே. ஆனை காவில் பெருமாளே. மாட கூட பதி ஞான வாழ்வை சேர தருவாயே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தன்மையும் பெருமானுடைய திருவருளை பிரார்த்தித்து இந்த அருமையான இந்த மாலை வேளையிலே நம்முடைய திருமயிலை கபாலீஸ்வரர் கோயில் சன்னிதானத்திலே நடைபெறும் இந்த அற்புத விழாவில் இங்கு வந்திருக்கக்கூடிய எல்லா பெருமக்களையும் முதல்ல வணங்கி மகிழ்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ள இலக்கிய வீதி அமைப்புக்கு முதல்ல என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வீடுதோறும் கலையின் விளக்கம், வீதிதோறும் தமிழின் முழக்கம் என்ற இந்த அருமையான ஒரு செய்தியை வச்சு ஒரு அமைப்புக்கு எப்படி பெயர் வைப்பது என்பதே ஒரு பெரிய ஒரு சிறந்த ஒரு முயற்சி. எத்தனையோ அமைப்புகள் இருக்கு. இலக்கிய வீதி என்று சொல்லக்கூடியதுக்கு என்ன, அது எதுலேருந்து அந்த வார்த்தைகளை எப்படி எடுத்திருப்பாங்கன்னா வீதிதோறும் தமிழின் முழக்கம். ஏற்கனவே நான் இந்த மண்டபத்தில் பேசியிருக்கிறேன். அருணகிரிநாதரை பற்றி பேசினேன். இப்போ அருணகிரிநாதருடைய திருப்புகழ் வருவதற்கு மூல காரணமாக இருந்த அந்த
பேரறிஞர் வாதா சுப்பிரமணிய பிள்ளை அவரை பற்றி சிந்திக்கிறதுக்கு எனக்கு இன்று வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர்கள். இந்த விழாவிலே குறிப்பாக தலைமை ஏற்று நடத்தி கொடுக்க வந்திருக்கின்ற மருத்துவர் சுதா சேஷன் அம்மா அவர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த நன்றியும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை பற்றி நிறையா எல்லாரும் நாடறிந்த ஒரு பெரிய பன்முக, அவரை பற்றி அழகாக சொன்னார். அவர் எந்தெந்த விதமாகலாம் அவங்க சாதனையாளர்கள் இனிமேல் அவர் தொடாத ஒரு இதுவே கிடையாது. எல்லாத்துலேயுமே அவர் முதன்மையாக இருக்காங்க. அவங்களுடைய தலைமையில் இந்த விழாவில் பேசக்கூடியது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். இந்த விழாவில் அன்னம் விருது பெற்ற திரு செந்தில்குமார் அவரும் ஒரு பெரிய தமிழ் பரம்பரையில் வந்தவர். அவருடைய திருநாவுக்கரசு ஐயாவுன்னு நாங்கள் கூப்பிட்டு அவரும் பாராட்டினோம், திருப்புகழ் செம்மணி பட்டம் கொடுத்து. இந்த நிகழ்ச்சிக்கு நிறையா திருப்பூர் அடியார்கள் வந்திருக்காங்க. திருப்பூர் அன்பர்கள் குரூப்பு, நம்முடைய ராதாகிருஷ்ணன், இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க. கார்த்திக், எல்லாருக்கும் என்னுடைய அன்பான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவில் பற்றி பேசுவதற்கு முன்னால் இவங்க இந்த நிகழ்ச்சிக்கு வருவாங்கங்கிறத நான் எதிர்பார்க்கல. தணிகைமணி அவருடைய புதல்வியார் அவர்கள் இங்கே எனக்கு ஆசீர்வாதம் செய்வது எனக்கு மிக மிக ரொம்ப நான் கொடுத்து வைத்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 2008 அவங்கள நான் சந்தித்தது. அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்கல எந்த விழாலையும் சந்திக்கிறதுக்கு. சமீபத்திலே பழனியிலே அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தினார்கள், அவருடைய தந்தையாருடைய நினைவாக. அதுவும் செய்தி மூலமாக தெரிந்து கொண்டேன். மிக்க மகிழ்ச்சி. 41 ஆண்டுகளுக்கு முன்னால், அதாவது 1983 தணிகைமணி செங்கல்ராய பிள்ளை அவருடைய 100ஆண்டு விழா ஏற்பாடு செய்வதிலே நான் பெரிய பொறுப்பெடுத்திருந்தேன். 3 திருப்புகழ் சபைகள் சேர்ந்து அந்த விழாவை திருவல்லிக்கேணி நடத்தினோம். அப்போது ஒரு சிறிய மலர் ஒன்று வெளியிட்டேன். அவருடைய பற்றிய வரலாறை பற்றி ஒரு சிறிய நூல் வெளியிட்டேன். 41 ஆண்டுகள் கழித்து அவருடைய தந்தையாரை பற்றி பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மேடையில் கிடைச்சதுங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். வாதா சுப்பிரமணிய பிள்ளையை பற்றி ஒரு அருமையான நூலை தணிகைமணி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அதனுடைய குறிப்பை வைத்து கொண்டு தான் இந்த விழாவில் நான் பேசுகிறேன். எனக்கு அனுப்பி வைத்த திரு ஐயா அவர்களுக்கு என்னுடைய முதல்ல நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் பிடிஎஃப் அனுப்பிச்சிருந்தார், அதை வச்சு குறிப்புகளை எடுத்தேன். ஏற்கனவே வள்ளிமலை சுவாமி 100ஆண்டு விழா மலரில் அவருடைய தந்தையார், அவருடைய மகன், அதாவது தணிகைமணி அவர்கள் விரிவான ஒரு வரலாறு எழுதியிருக்கிறார். இருந்தாலும் அந்த நூலில் ரொம்ப விரிவாக அதை பற்றி பல செய்திகளை எல்லாம் நம்முடைய இன்றைக்கு தலைவர் அருமையாக சொன்னார்கள். அப்படியே சாரமாக பிழிந்து கொடுத்து விட்டார் அந்த அவருடைய வரலாற்றில் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம். ஓரளவு அதை பற்றி விரிவாக சிந்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஆயிரத்தி 846 டிசம்பர் 11 பிறந்தவர் வாதா சுப்பிரமணிய பிள்ளை. செங்கல்பட்டுக்கு அருகிலே வடக்குப்பட்டு என்ற ஊரிலே பிறந்தவர். வடக்குப்பட்டு என்ற பெயரில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தொண்டை மண்டலத்தில் 4-5 ஊர்கள் இருக்கிறது. ஆனால் இவர் பிறந்தது செங்கல்பட்டுக்கு பக்கத்தில். அவருடைய பெற்றோர் தணிகாச்சலம் பிள்ளை, தாயார் லட்சுமி அம்மாள். அவருடைய இளம் பிராயத்தில் அவர் எப்படி இருந்திருப்பாருங்கிறத பற்றி ரொம்ப அழகாக எழுதியிருக்கார் தணிகைமணி அவர்கள். எல்லாவித நற்குணங்களும் நிறைந்த சாந்த குணசீலர் என்ற ஒரு வார்த்தையை பதிவு செய்திருக்கிறார். ரொம்ப அந்த சொல்லாட்சி ரொம்ப அழகு. அதாவது விளையும் பயிர் முளையிலே என்று சொல்வது போல் ரொம்ப சாந்தமானது, எல்லாவித நல்ல குணங்களும் சேர்ந்து இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா. அவருக்கு நான் மகனாக பிறந்தேனே என்று பெருமையாக பின்னாடி பாடல்கள்லாம் பாடியிருக்கிறார். தணிகை முருகன் இடத்துல சிவபெருமான் இடத்துல ரொம்ப அளவில்லாத பக்தி உடையவர் என்று தெரிகிறது. அவர் தினசரி தின நிகழ்ச்சி குறிப்பு புத்தகம், அதாவது அந்த காலத்தில் தணிகைமணி அவர் பயன்படுத்தியுள்ள வார்த்தை, அது டைரிங்கிறதுக்கு இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். டெய்லி டைரி எழுதுவாராம். அன்னன்னைக்கு இந்த நிகழ்ச்சிகளை
அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு தான் தணிகைமணியார் அவர்கள் அவருடைய வரலாற்றை தொகுத்திருக்கிறார் என்பது முக்கியமான விஷயம். இந்த டைரி எழுதுறதுங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் பாருங்கள். பிற்கால வரலாற்றை நமக்கு பின்னாடி இருக்கிற சந்ததியர்களுக்கு சொல்வதற்கு நம்முடைய டைரி வந்து முக்கியமான காரணம். இந்த காலத்தில் கிராமர் ஷோல்டர் என்பவர் யுனைடெட் நேஷன்ஸில் வந்து செக்ரட்டரி ஜெனரலாக இருந்தார். அவர் ஸ்வீடிஷ்காரர். டைரி இதில் பல வகை உண்டு. அதில் மார்க்கிங்ஸ்னு ஒரு வகை உண்டு. WH ஆடன் அவர்கள் ஆங்கிலத்தில் அதை மொழிபெயர்த்திருக்கார். ரொம்ப அற்புதமான இருக்கும் அந்த டைரி. ஒரு நாளும் ஒரு கவிதை மாதிரி எழுதியிருப்பார். இந்த மாதிரி தினம் கவிதைன்னு ஒரு நூலே வந்து பதிப்பிக்காமல் நம்முடைய ஓரியண்டல் மானஸ்டர் லைப்ரரியில் இருக்குது. திருப்புகழ் அமைப்பில் இருக்கும். அதெல்லாம் அப்படி சின்ன வயசில் நான் இந்த டைரி எழுதுகிற வழக்கம் உண்டா அவருக்கு. தமிழ் தெலுங்கு என்ற மொழிகள் 2 மொழியும் கற்றார் அவர். அந்த காலத்தில் வந்து கிறிஸ்துவ பள்ளிக்கூடம் தான் பெரும்பாலும் இருந்திருக்கும். அப்போ அதை பற்றி கட்டுரை எழுதினா அதை ரொம்ப பாராட்டி அது ஒரு காலகட்டம். அது செயின்ட் பாலை பற்றி ஒரு கட்டுரை சொல்லி ரொம்ப அற்புதமாக எழுதினார்னு செங்கல்பட்டு ஜட்ஜே அவருக்கு வந்து பாராட்டி 2 நூல்களை கொடுத்தாராம். சேம்பர்ஸ் என்சைக்ளோபீடியாவும் ஸ்பெக்டேட்டர் என்ற நூலையும் பரிசாக வழங்கினார். அந்த காலத்தில் அதெல்லாம் ஒரு பாராட்டு. இப்போ நம்ம ஒரு போட்டிகள் நடத்தி பரிசு கொடுக்கறது மாதிரி அந்த காலத்தில் செய்திருக்கிறார். 18 வயதிலே மேல் வகுப்பு படிப்பதற்கு வசதி இல்லை அவருக்கு. ஸ்கூல் ஃபைனல் வரைக்கும் படிச்சிருக்கார். அதுக்கப்புறம் வந்து குடும்பத்தினுடைய வறுமையினுடைய இது இன்னும் படிக்க முடியாது. இருந்தால் கூட அப்போ அந்த வயசில் 8 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போயிருக்கார் அவர். அது பாருங்கள் வேதனை. சில மாதங்கள் கழித்து அது 6 ரூபாயாக குறைஞ்சிடுச்சு. அவர் எழுதியிருக்கார். ஒரு 2 ரூபாங்கிறது அந்த காலத்தில் 1800 சொச்சத்தில் ஒரு எவ்வளோ ஒரு அதுக்கு அதனுடைய வேல்யூ அதனுடைய இதை பார்த்தாக்க 2 ரூபா குறைஞ்சுதான். அப்பொழுது அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு நாள் ஆசிரியர் பாடம் எடுக்கிறச்ச சென்னையில் உள்ள கிறிஸ்துவ கல்லூரி பேராசிரியர் டாக்டர் மில்லருங்கிறவர் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்திருக்கார். இவர் வகுப்பு எடுக்கிறத பார்த்துட்டு இவருடைய ஆர்வத்தையும் பார்த்துட்டு, நீங்கள் சென்னைக்கு வாங்க, நான் உனக்கு வந்து மேற்படிப்புக்கு வசதி செய்கிறேன்னுக்கிறார். ஆனால் குடும்ப சூழ்நிலை அவருக்கு வரத்துக்க முடியல. அதுக்கு அடுத்த ஆண்டு வந்து மறுபடியும் அவர்கிட்ட சொல்லியிருக்கார். அப்போ என்ன சொன்னான்னா, உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கி தரேன், இங்கே வா, நீ எப்படி. ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியா படிக்கணும்னு சென்னைக்கு வந்து அவருடைய உறவினர் வீட்டில் திருவல்லிக்கேணியில் தங்கி அங்கிருந்து 8 ரூபா வந்து ஸ்காலர்ஷிப் தொகை. என்ன சம்பளம் வாங்கினாரோ அந்த தொகை வந்து ஸ்காலர்ஷிப்பாக கிடைச்சி. அப்படி FA முடித்தார். மேற்கொண்டு படிக்க வேண்டும் என்று அவருக்கு எண்ணம் அவருக்கு இருந்தது. ஆனால் இவர் முடியல. ஏன்னா குடும்ப வறுமை காரணம். இதில் ஒரு அருமையான ஒரு செய்தியை நம்ம வந்து அவங்க முதல்ல குறிப்பிட்டது மாதிரி அவங்களாம் எப்படி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு வந்து முன்னேறினார்கள். இங்கே வந்திருக்கிறவங்களில் ஓரளவு 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் கிராமத்தில் இருந்து படித்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பல மைல்கள் போய் நடந்து படிச்சிருப்பாங்க. நான் எங்கள் கிராமத்துலேருந்து கும்பகோணத்துக்கு படிக்க போகிறச்ச 4-5 மைல் நடக்கணும் டெய்லி. மத்தியானம் டிஃபன் பாக்ஸில் ஒரு தயிர் சாதம் கொடுப்பாங்க. அது 1 மணி நேரத்தில் ஜெரிச்சிரும். அப்புறம் சாயந்தரம் 4 மணி 5 மணி கழித்து வீட்டுக்கு வரணும். இதெல்லாம் வந்து இப்போ நினச்சி பார்த்து ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அப்போ நடந்தவனுடைய ஒரு பயிற்சி வந்து இன்றைக்கி தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கிறது. அது முக்கியமான ஒரு விஷயமா நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ வந்து சென்னையிலேருந்து எங்கே இருக்குது, செங்கல்பட்டு எங்கே இருக்குது, திருவல்லிக்கேணிலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் வண்டியில் போகிறதுக்கு காசு கிடையாது அவருக்கு. யார், வாதாசோரணி பிள்ளைக்கு. ரயில் வசதியும் கிடையாது. 35 மைல் வந்து மூட்டையை தூக்கின்னு லீவு நாட்களில் தந்தை தாயாரை பார்க்குறதுக்கு போகிறான். 35 மைல் நடந்து போகிறோம். யோஜனை பண்ணி பாருங்கள். இதை பாத யாத்திரை மாதிரி வாரம் எப்போல்லாம் லீவு கிடைக்கிறதோ. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கங்கிறதுக்கு இது மாதிரி ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். 1867 FA பரீட்சையில் முதல்வராக தேறி BA படிக்கணும்னு அவர் நினச்சும் கிடைக்கல. ஆனால் மில்லர் கூட கொஞ்சம் வருத்தம் என்று அதையும் பதிவு செய்திருக்கிறார். மில்லர் நடத்தின பள்ளிக்கூடத்தில் 40 ரூபா சம்பளத்துக்கு அவருக்கு வேலை கிடைச்சிது அந்த FA முடித்தவுடன். இப்படி அவருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு ஆண்டு என்னென்ன நிகழ்ச்சிகள் நடந்தது, எப்படியெல்லாம் செய்தார் என்பதை அழகாக எழுதியிருக்கிறார். தினமும் காலம்பரை வந்து சிவபுராணம் படிப்பாராம். அது தன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி நாட்கள் வரை செய்து கொண்டிருந்தார் என்பதை தணிகைமணி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். 1868 தினந்தோறும் தணிகேசன் மீது ஒரு பதிகம், அதாவது ஒரு பாடல் அப்படி பாடிண்டே வருவாங்க. தினந்தோறும் பாடுறது.
அதே மாதிரி தேவார பதிகம் ஒன்று படிக்கிறது, இதெல்லாம் சங்கல்பம் அவருக்கு. கிருத்திகை தோறும் ஒரு கவிதை கீர்த்தனை எழுதுறது. அவர் எழுதின பாடல்கள், அவர் எழுதின சில கீர்த்தனைகள்லாம் தணிகைமணி அவர்கள் அந்த புத்தகத்தில் கடைசியில் கிடைச்ச வரைக்கும் போட்டுருவாங்க. எல்லா டைரியும் அவருக்கு கிடைக்கல, கிடைச்ச வரைக்கும் போட்டுருவாங்க. அப்புறம் காஞ்சிபுரத்தில் வள்ளியம்மாள் என்ற பெண்மணிக்கும் அவருக்கு திருமணம் ஆயிற்று. அந்த அம்மாவுக்கு அப்போ 12 வயசு, இவருக்கு 22 வயசு. இந்த காலத்தில் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணுவாங்க. 1870ஆம் ஆண்டு மஞ்சக்குப்பம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் அவருக்கு குமாஸ்தா வேலை கிடைச்சிது. முதல்ல குமாஸ்தா வேலைக்கு தான் பண்ணார். அப்போது அவருக்கு சம்பளம் 35 ரூபா. அந்த ஆண்டு இறுதியில் தான் தலைமை குமாஸ்தாக அவருக்கு ப்ரமோஷன் ஆகி 70 ரூபா சம்பளம் கொடுத்துறாங்க. ஒரே ஆண்டில் டபுள் ப்ரமோஷன், டபுள் சேலரி. அதெல்லாம் ரொம்ப படிக்கிறச்சே ஆச்சரியமாக இருக்கு நமக்கு. 1871ஆம் ஆண்டு அவருடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாள். நமக்கு அது ஒரு முக்கியமான நாள். அம்மையார் அவர்கள் குறிப்பிட்டது மாதிரி சிதம்பரம் தீட்சருடைய வழக்கு ஒன்று மஞ்சக்குப்பம் கோர்ட்டில் வந்தது. அப்போது இவர் அங்கே வேலை பார்த்தார், தலைமை குமாஸ்தாவாக, ஹெட்லாக். அவர்கள் தம்முடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக பல பாடல்கள், இலக்கிய பாடல்கள்லாம் மேற்கோள் காட்டினார்கள். அப்படி காட்டும்பொழுது ஒரு பாடல் ரொம்ப அற்புதமான ஒரு சந்த குழிப்போடு ரொம்ப அழகாக இருந்தது. அந்த பாடலில் வரக்கூடிய ஒரு வரி அவங்க ஒரு எவிடன்ஸ் அஃபிடவிட்டில் அதை சேர்த்துருக்காங்க. வேதநூல் முறை வழுவாமலே தினம் வேள்வியால் எழில் புனை 3000 மேன்மை வேதியர் மிகவே பூசணி புரிக்குவே என்று வேதங்களில் சொல்லப்பட்ட வகையில் தினமும் 3000 அந்தணர்கள் வேள்வியெல்லாம் செய்து பூஜை செய்யக்கூடிய அந்த சிதம்பரம் கோயில் என்பத செய்தி அதில் குறிப்பிட்டிருக்கு. அவங்க எங்களுடைய உரிமையை நிலைநாட்டுறதுக்காக நாங்கள் கொடுத்த ஒரு சாட்சி என்று காட்டியிருந்தார். அந்த பாடல் தாது மாமலர் முடியாலே என்று தொடங்கக்கூடிய ஒரு திருப்புகழ் பாடல். அதுதான் அவருடைய வாழ்க்கையில் திருப்புகழுக்கு ஈடுபாடு கொடுக்கறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது. அந்த பாடலினுடைய 2வது பகுதியை கொண்டு உங்களுக்கு நான் இப்போ பாடி காமிக்கிறேன். காதலாயருள் புரிவாய் நான் மறை மூலமே என உடனே மாகரி காண நேர்வரு திருமால் நாரணன் மருகோனே காதல் மாதவர் வலமே சூழ் சபை நாதனார் தமதிடமே வாழ் சிவகாமநாயகி தருபாலா புலிசையில் வாழ்வே வேதமுறை வழுவாமே தினம் வேள்வியால் எழில் புனை 3000 மேன்மை வேதியர் மிகவே பூசணை புரி கோவே வீறு சேர்வரை அரசாய் மேவிய மேருமால்வரை என நீள் கோபுர மேலை வாயில் இமையில் மீதேறிய பெருமாளே மோகவாரிதி தனிலே நாள்தோறும் மூழ்குவேன் உனதடியாராகிய மோன ஞானிகளுடனே சேரவும் அருள்வாயே என்ற மகுடத்தோடு இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. இந்த பாடல் சிதம்பரம் கோயிலில் மேலை கோபுரத்துக்கிட்ட உட்பிரகாரத்தில் இருக்கக்கூடிய உட்புறம் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பற்றி பாடப்பட்டே வருது. ஒரு 4-5 பாடல்கள் அந்த இடத்துக்கே பாடியிருக்கிறேன். இந்த பாடலை பற்றி தணிகைமணியார் பிற்காலத்தில் அப்பாட்ட கேட்டிருக்கார். உங்களுக்கு இந்த நூலை பதிப்பிக்க வேண்டும், தேட வேண்டுங்கிற எண்ணம் எப்படி ஏற்பட்டதுன்னா அப்போ சொல்லியிருக்கார். அவருடைய வரலாறு அதில் பதிச்சிருக்கார். இப்பாடலில் தேன் ஒழுகும் இனிமையும் சந்தமும் தன் மனதை மிகவும் கவர்ந்தது. திருப்புகையில் ஆசை உண்டு பண்ணியதாம். இத்தகைய அற்புத பாடல்கள் 10000 அருணகிரிநாதர் பாடியிருக்கலாம். ஆனால் ஒரு 1000 பாடல்களாவது கிடைத்து அச்சிட்டால் தாம் எடுத்த ஜன்மம் பயன்பட்டதாகும் என்று நினைத்தார் என்று பதிவு செய்திருக்கார். 1000 பாட்டு நம்மா சொன்னாங்க. கம்பராமாயணம் பதிப்பை பற்றி சொல்லும்பொழுது இந்த தணிகைமணி பிற்காலத்தில் தணிகைமணி அவருடைய பதிப்பு, வாரியார் சுவாமிகள் பதிப்பு, ரெண்டுலேயும் ஒரு 4-5 பாடல்கள் முன்ன பின்ன இருக்கும். சமாஜ பதிப்பில் ஒரு 31 பாட்டு கூட இருக்கும், 30 பாட்டு கூட இருக்கும். அந்த பாடல்கள்லாம் மிகை பாடல்கள் என்று ஒதுக்கப்பட்டது. நானே அந்த பாடல்கள்லாம் ஒரு முறை ஆய்வு செய்தேன். நம்மளே படிக்கும் பொழுது திருப்புகழ் பற்றி ஒரு பயிற்சி இருந்தால்
இது வந்து அருணையினார் வாக்கு இல்லை என்பதை நம்ம தீர்மானிக்க முடியும். ஏன்னா திருப்புகழை பற்றி ஒரு பயிற்சி இருந்தார். ஆக அவர் வந்து திருப்புகழை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்ததற்கு மூல காரணமாக இருந்து சிதம்பரம் திருப்புகழ். அதே சிதம்பரம் தான் திருமுறைகள் எல்லாம் நமக்கு காட்டிட்டு பாருங்க. சிதம்பரம் சாதாரணமான ஊரில் எப்படிலாம் வந்து அந்த ஊரினுடைய பெருமையை நம்ம நினச்சி பார்க்கணும். எனக்கு 2ஆம் நாடு ஒரு வீடியோ வந்தது. கோயில் கூட ஒரே ஜலப்பிராலயத்தில் இருக்குது, முதந்துருக்கு. அந்த சிவகங்கை குளம் வந்து நிரம்பி கோயிலுக்குள்ளெல்லாம் வந்திருக்கு, ஆனாலும் பூஜை நடந்து கொண்டிருக்கிறது என்று அதில் பதிவு செய்திருந்தார்கள். அப்படி அந்த சுவடிகளெல்லாம் தேட ஆரம்பித்தார். 1876ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலே ஒரு நல் வெள்ளிக்கிழமை, குட் ஃப்ரைடே இன்னைக்கு அந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கார். அதையும் எழுதியிருக்கார். திருப்புகழ் பாடல்களை வந்து ஓலையிலேருந்து எழுதணும், அப்படியே போட முடியாது. அவர் சொன்னது மாதிரி நிறையா பிழை இருக்கும். எழுதணும் ஏட்டை கெடுத்தான், படித்தவன் பாட்டை கெடுத்தான்லாம் சொல்லுவார்கள். அதில் ஒற்று வேற போட்டிருக்க மாட்டாங்க. கர்த்தாங்கிறத காதான்னு போட்டிருக்கோம். அது கர்த்தான்னு நம்ம எழுதிக்கணுங்கிறது நம்ம படிக்கச்சே தான் புரியும். அது அந்த மஞ்சக்குப்பத்தில் மிஷன் பள்ளி தமிழாசிரியர் சிவசிதம்பரம் முதலியார் என்பவர் அவர்கிட்ட அதை கொடுத்து பிழை திருத்தம் செய்ய சொன்னார். 1878ஆம் ஆண்டு ஜூன் மாதம் காஞ்சிபுரம் புத்தேரி தெருவில் அண்ணாமலை பிள்ளை என்பவரிடமிருந்து 750 பாடல்கள் உள்ள திருப்புகழ் சுவடி தந்து உதவினார். அதான் முதல்ல கிடைச்சது அவருக்கு. அதுக்கு அதே வருஷத்தில் செப்டம்பர் மாதத்தில் பின்னத்தூர் சீனிவாசன் பிள்ளை என்பவர் 400 பாடல்கள் கொண்ட ஒரு சுவடியை கொடுத்தார். 1879 இவர் பதிப்பித்த முதல் நூல் பிரம்மோதர காண்டம் வசனம். அவர் திருப்புகழ் பதிப்பு செய்யறதுக்கு முன்னாடி செய்த முதல் நூல் பிரம்மோதர காண்ட வசனம். அது வந்தது. அந்த ஆண்டில் தான் முதல்ல நம்ம நாட்டில் வந்து காலனாக்கு கார்டும் மணி ஆர்டர் ஃபாரமும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இதெல்லாம் நம்ம படிக்கிறச்ச எப்போ காலனா வந்தது, எப்போ போஸ்ட் கார்டு வந்து எப்போங்கிறதுக்கெல்லாம் வந்து இந்த வரலாறுலாம் நமக்கு அடிப்படையான ஒரு சான்றாக இருக்குது. அதனால தான் இந்த வரலாறுலாம் படிக்கணுங்கிறது முக்கியமான விஷயம். 1881ஆம் ஆண்டு கருங்குழியில் ஆறுமுக ஐயர் என்ற வீரசைவர் அவர் வந்து 900 பாடல் கொண்ட சுவடிகளே அவர் கொடுத்தார். இப்போ வந்து இதில் எந்த பாட்டு அருணையினார் வாக்கு எது இல்லை, இது வந்து பெரிய வேலை. இது நானும் வந்து பல நூல்களை பதிப்பிச்சிருக்கேன். மூல நூல்லேருந்து பிரிண்டான நூல்லேருந்து அச்சு போடுறதே சந்தி பிரித்து எழுதுறதுங்கிறது ஒரு பெரிய வேலை. ஏன்னா அப்படியே கொடுத்து அச்சிட முடியாது. அதை மறுபடியும் எழுதி ஆகணும். 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் வந்து கந்தபுராண கீர்த்தனையை 500 பக்கம் உள்ள நூலை வந்து மறுபடியும் எழுதினேன். இந்த கொரோனா காலத்தில் நான் செஞ்ச ஒரு நல்ல காரியம் நான் நினச்சேன். வீட்டை விட்டு வெளியில் போக முடியாது, உட்காந்து எழுதினேன். அது பதிப்பிச்சாச்சு எல்லா அன்பர்களுடைய ஒரு ஆதரவில். அதனால் ஒரு நூலை பதிப்பிக்கிறது ஒரு சாதாரணமான காரியம் இல்லை. அப்படியே பதிப்பிச்சா நீங்கள் படிக்க முடியாது. அது நம்ம இந்த காலத்து தமிழுக்கு ஏற்றாவில் கொஞ்சம் சந்தி பிரித்து எழுதிக்கணும். திருப்புகழே இங்கே பழைய பதிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தி பிரிச்சிருக்காது, கொஞ்சம் படிக்கிறது கஷ்டம். சந்தி பிரித்து சந்தங்கடாமல் பதிப்பிக்கணும், அது ஒரு முக்கியமான விஷயம். அது 1881 கருங்குழி ஆறுமுக ஐயர் வந்து 900 பாடல் கொண்ட சுவடியை கொடுத்தார். ஜன வினோதினி என்ற பத்திரிகையில் முதல்ல அவர் எழுத தொடங்கினார். 1882 திருப்பாதிரி புலியூரில் திருப்புகழ் சாமி வண்ணச்சரவன் தண்டபாணி சுவாமிகளை தரிசித்தார். வண்ணச்சரவன் தண்டபாணி சுவாமிகளை பற்றி பேசினா நிறைய விஷயங்கள் சொல்லும். 1,00,000 கவிதை பாடினவர், சண்முகத்துக்கு பாடினவர், முருகன் மேலே ஏற்பட்ட ஊழல்னால பாதி பாட்டை கடல்லையும் நெருப்புலையும் போட்டு 50,000 பாடல் தான் இருக்குது. அதுவும் இத்தனைக்கும் அச்சுக்கு வரல. அருணகிரிநாதர் தேவார காலத்திற்கு பிறகு, அருணகிரிநாதர் காலத்துக்கு பிறகு அதிகப்படி தலங்களை சென்று தரிசித்த பெருமை வண்ணச்சரவன் தண்டபாணி சுவாமி. ஏறக்குறைய 250 தலங்கள் பாடியிருக்கார். நமக்கு கிடைச்சது. இன்னும் அவர் போட்டதில் அது எத்தனை தலங்கள் போச்சு சொல்ல முடியாது. திருப்புகழ் சுவடிகளை சேகரிப்பதோடு அவர் இன்னொரு காரியம் பண்ணார் வாதாசுரணி பிள்ளை. அதுதான் ரொம்ப முக்கியமானது. சிவஸ்தல மஞ்சரி என்று பிற்காலத்திலே ஒன்று வெளியிட்டார்கள். அவர் சென்று தரிசித்த தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். எப்படி திருப்புகழ் பதிப்பாசிரியராக அவர் வந்து இன்னைக்கு நம்ம நினச்சி பார்க்குறோமோ, அதே மாதிரி தேவார பாடல் பெற்ற தலங்களை முதல்ல சிவஸ்தல மஞ்சரி நூலில் போட்டு அச்சிட்ட தயாரித்த ஒரு பெருமை அவருக்கு உண்டு. ஏறக்குறைய அவர் வந்து
170 தலங்களுக்கு மேலே தரிசிச்சிருக்கார் என்று அவருடைய வரலாறு தெரியுது. அந்த வரலாறுடைய அந்த புத்தகத்தினுடைய ஒரு பிரதி டாக்டர் உவேசா அவர்களுடைய பெயரர் சுவாமிநாதையர் எனக்கு சுப்பிரமணிய ஐயர் எனக்கு ஒரு பகுதி எனக்கு ஒரு புத்தகத்தை அன்பளிப்பாக கொடுத்தார், பழைய காலத்து பகுதி. அதில் நான் படிக்கச்சு ஆச்சரியப்படுவேன். நம்மளாம் இப்போல்லாம் பஸ்ஸில் போய் அங்கங்கே போகிறோமே, அந்த சில ஊர்களுக்கு அவர் போயிட்டு வந்தது படிச்சிங்கன்னாக்கா அந்த ஊருக்கு போகணுங்கிற ஆசையே வராது நமக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு போயிருக்கணும். அப்படியெல்லாம் அந்த காலத்தில் போய் ஒரு தலத்தை தரிசித்து வரவங்களுக்கு பின்னாடி ஒரு வழிகாட்டி நூல் எழுதுறதுன்றது பெரிய விஷயம். அப்படி இந்த தலங்களை பற்றிய செய்திகள்லாம் சேகரிக்க தொடங்கினார். 1883 இவருடைய இரண்டாவது மகன் செங்கல்ராய பிள்ளை என்ற பிற்காலத்திலே உரையாசிரியர் திகழ்ந்தவர் அம்மாவுடைய தந்தையார் அவர்கள் பிறந்தார். 1883. 1984 கடலூரில் முன்சிபல் இப்படி பல ஊர்களுக்கு அவர் டிரான்ஸ்ஃபர் அப்படியே மாற்றங்கள் ஏற்பட்டு 86 சிதம்பரம் கோயில் வழக்கில் மறுபடியும் அவர் ஒரு எவிடன்ஸாக போட்டாங்க. அவர் சாட்சியாக இருந்து அந்த ஏற்கனவே அது அனுபவம் இருந்ததுனால மறுபடியும் அவர் சாட்சியாக கூப்பிட்டாங்க. 1887 சோளிங்கரில் வேலை பார்த்தார். அதுக்கப்புறம் 88 திருவள்ளூர், பிறகு விழுப்புரம்படி வருஷத்தில் அப்படி அவர் நல்லா அற்புதமாக பணியாற்றாருன்னு ஊராக மாற்றிருப்பாங்க. அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், அந்த மக்கள்லாம் அவரை விடுறதுக்கு மனசு இல்லையாம். ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போய் மாலை மரியாதை செஞ்சு பிரியாவடை கொடுப்பாங்களாம் வருத்தத்தோட. இதெல்லாம் பற்றி எழுதியிருக்காரு அவர். அப்புறம் 1880 நாமக்கல்ல வேலை, அதுக்கப்புறம் 91 கும்பகோணம் கோர்ட்டில் வேலை பார்த்தார். அப்போ கும்பகோணத்தை சுற்றி உங்களுக்கு காவேரி தென்கரை வடகரை தலங்கள் எல்லாம் நிறையா தரிசித்து தேவாரவில் அருமையாக எழுதியிருப்பாங்க. அவங்க ஒரு பெரிய அற்புதமான நூல் அது. 1892 இந்த சரவண பிள்ளைகிட்ட கொடுத்து எல்லாம் திருப்புகழ் சோடிகள்லாம் பார்த்து இது பண்ண சொன்னார் இல்லையா, அதெல்லாம் தயாராக அவருக்கு வந்தது. அதெல்லாம் மறுபடியும் பார்வையிட்டு 1894 திருத்துறைப்பூண்டிக்கு அவரை மாற்றம் செய்தார்கள். 1895 அவர்கள் குறிப்பிட்டது போல ஏறக்குறைய 24 ஆண்டுகள் கழித்து முதல் பதிப்பு வெளிவந்தது. அதில் 603 பாடல்கள் கொண்ட முதல் பாகம் வெளியிடப்பட்டது. இன்றைக்கு ஏறக்குறைய 129 வருஷத்துக்கு முன்னாடி திருப்புகழ் நமக்கு அச்சு வந்தது என்பதை இங்கே நினைவு கூறுகிறேன். அந்த திருத்துறைப்பூண்டியில் இருந்தபோது திருத்துறைப்பூண்டி மான்மியம் என்ற நூலை வெளியிட்டார். அவர் திருப்புகழ் தவிர அவர் பதிப்பித்த பல நூல்களை பற்றி அந்த அவருடைய வரலாற்றிலே தெரியுது. சேலம் தமிழ் பண்டிதர் ஒருத்தர் திருவாரூர் புராணம் அச்சிட வேண்டும் என்று இவர் வேண்டுகொண்டு திருவாரூர் புராணம் அச்சிட்டார். 1897 வேதாரண்யம் தரிசித்த போது அங்கிருந்த பண்டார் சந்திகள்கிட்ட சொல்லி அந்த ஊர் சலபுராணத்தை பதிப்பிக்கிறதுக்கு ஒரு மூல காரணமாக இருந்தார். 1897 மதுரைக்கு அருகில் உள்ள திருமங்கலம் முன்சிப்பாக மாற்றல் வந்தது. இவர் வேலை பார்த்த ஊரில் எல்லா ஊர்லேயும் இவர் ரொம்ப பிடிக்கும், நல்ல பணியை சிறப்பாக செய்வார். இவருடைய கையெழுத்து ரொம்ப அழகாக இருக்குமா, அதனால எல்லா இடத்துலையும் இவருடைய கையெழுத்துக்காகவே ரொம்ப பள்ளிக்கூட படிக்கிறச்சே இவருக்கு அந்த ஸ்காலர்ஷிப்லாம் கிடைக்கிறதுக்கு மூல காரணமாக இவர் கையெழுத்து என்பதையும் அவர் தனிகமணியார் பதிவு செய்திருக்கிறார். இப்போ உடம்புலெல்லாம் நோய் நொடியெல்லாம் ஏற்பட்டு அதெல்லாம் வேற சரி பண்ணியிருக்காங்க. அந்த அவர் வருஷம் டைரி எழுதுவான்னு சொன்ன இல்லையா, தினசரி குறிப்பு, அது வருஷ முடிவில் ஒரு சம்மரி கொடுப்பாராங்க. அது எப்படி பண்ணுவாருன்னாக்க, அந்த வருஷத்திய நிகழ்ச்சிகளின் சுருக்கம் என்று பொது விஷயம், உத்தியோக விஷயம், புதிதாக பார்த்த தலங்கள், பிறப்பு இறப்பு குறிப்பு, குடும்ப விஷயம், இப்படி பல்வேறு தலைப்புகளில் அதை சம்மரை பண்ணுறது. எவ்வளோ மெனக்கட்ட வேலை, ஏதோ டைரி எழுதி வச்சுட்டு போகிறோம்ல. அதாவது இது மெனக்கட்ட வேலைன்னு நம்ம நினைக்கக்கூடாது. இன்றைக்கி நம்ம அவரை வச்சுன்னு 2024 பேசுகிறோம்னா அந்த செய்திகள் இல்லைன்னா பேசவே முடியாது. அதை இப்போ நம்ம நினச்சி பார்க்கணும். 1899 மதுரையில் மானாமதுரை இருந்தார். அப்போ திருச்சூழிகள் போய் அங்கே ஏதாவது சுவடிகள் கிடைக்கிறதான்னு தேடினார். அப்போ என்னன்னாக்க உத்தரகோசமங்கை அம்பிகை பிள்ளைத்தமிழ் மங்களேஸ்வரி பிள்ளைத்தமிழ் புத்தகம் கிடைச்சிது. அதை அச்சிட்டார் அவர். எதையோ தேட போய் ஏதோ கிடைச்சா அதையும் அச்சிட்டாருங்கிறது ஒரு சுவாரஸ்யமான செய்தி. செங்கல்ராய பிள்ளை அவருடைய தந்தையார் ஒரு அற்புதமான கட்டுரை எழுதினார்னா அவங்களுக்கு பரிசு கொடுத்தாருங்கிறதையும் அதை பதிவு பண்ணிருக்கார்.
மாவட்ட கலெக்டரே வந்து அவருக்கு ரிஸ்ட் வாட்ச் கொடுத்தாராம், கை கடிகாரம். மானாமதுரை ஸ்தலபுராணம் அச்சிட்டார். 1901 தன்னுடைய 55வது வயதில் பணியிலிருந்து ஓய்வு பெற்றார். அந்த காலத்தில் 55 வருஷத்தோட ரிட்டையர்மெண்ட்டு, பென்ஷன் எல்லாம் உண்டு. அது ஒரு லெட்டர் கொடுப்பாங்க, எல்லா இடத்துலையும் உண்டு அந்த மாதிரி. சென்னை லிங்கு செட்டி தெருவில் ஒரு வீட்டை வாங்கினத செய்தி. அதுக்கப்புறம் 1902 ஜனவரியிலே திருப்புகழ் 2ஆம் பாகம் வெளிவந்தது. அதில் 545 பாடல்கள். முதல்ல ஒரு 603, இப்போ ஒரு 545, 1148 பாடல்கள் அவருடைய காலத்திலே அச்சுக்கு வந்தது என்பது ஒரு செய்தி. அதற்கு பிறகு 1900 காஞ்சிபுரத்தில் தன்னுடைய எஞ்சிய காலத்தை கழிக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஆனால் தணிகைக்கு வேற சென்று வருவதெல்லாம் அந்த சௌரியமாக இருந்தால் கூட சென்னை காஞ்சிபுரம் என்று மாறி மாறி அவருடைய வாசத்தை செய்து கொண்டிருந்தார். பாடல் பெற்ற தலங்கள் 274. அப்போ வந்து 2 தலங்கள் வெளியில் வரல. 274ல் 176 தலங்களை நேரில் சென்று தரிசித்தவர். திருவக்கரை என்ற ஒரு தலம், நம்மளாம் இப்போ எல்லாம் அரசியல்வாதிகள்லாம் போய் ஹோமம் யாகம்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கோவிலுக்கு அவர் போன வழியை பார்த்தீங்கன்னா ஐயா அதை பற்றி நினச்சே பார்க்க முடியாது. பாதி தூரம் வண்டியில் போய் நடுப்புற ஆற்றுல இறங்கி அதுக்கப்புறம் நடந்து போய் இன்னொரு வண்டியை பிடிச்சி, அப்போல்லாம் மாட்டு வண்டி அங்கெல்லாம் கிடைக்கணும். அதெல்லாம் ஐயோ நினச்சே பார்க்க முடியாதுல்ல. 1903 780 பாடல்கள் உள்ள திருப்புகழ் ஓலைச்சுவடி திருமாகரல் என்ற ஊரிலிருந்து கிடைக்கப்பட்டது. ஏன்னா இதில் வந்து ஒரே சுவடியில் வேறு பாடல்கள் இருக்கும். நான் கூட ஆய்வு செய்யறதே பார்த்தேன். ஒரு குறிப்பிட்ட சில பாடல்கள் எல்லா சுவடிலையும் பார்த்தேன். திருத்தணி பாட்டு, அப்புறம் நம்ம திருவிடைமுருகர் பாட்டெல்லாம் பல சுவடிகளில் இருந்தது. அது அவங்கெல்லாம் வந்து பாராயணத்துக்கு டெய்லி வச்சுருந்துருப்பாங்க போலுக்கு. பல பேர்கிட்டேருந்து இது பண்ணி எடுத்த இது இல்லையா, அது சுவடிகள் இல்லையா. அதில் தணிகையில் வந்து 350 ரூபா கொடுத்து தூங்கா விளக்கு வாங்கி கோயிலில் சாதிருக்கார். அந்த காலத்திலேயே 350 ரூபாய்க்கு விளக்கு வாங்கி கொடுத்துருக்கார். 350 ரூபாங்க அதனுடைய மதிப்பு பாருங்கள். இதற்காக நிலம் வந்து வாங்கி அதுலேருந்து வந்து அந்த காலத்தில் கல்வெட்டில் படிச்சிருக்கோம், விளக்கு எரிக்கிறதுக்காக நிலம் கொடுத்து அதையெல்லாம் வந்து அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்திலேருந்து அதெல்லாம் அந்த தர்மத்தை செய்ய வேண்டும், இது சந்திராயத்தர் உள்ள வரைக்கும் செய்ய வேண்டும்லாம் கல்வெட்டில் இருக்கும் இல்லையா. அதே மாதிரி இவர் ஏற்பாடு பண்ணியிருக்கார். அதாவது தினமும் வந்து சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணணும், விளக்கேற்றணும் இப்படிங்கிற தர்மத்தெல்லாம் அவர் எழுதி வச்சு அதுபடி செய்து வந்திருக்கிறார். 1905 செங்கல்ராய பிள்ளை அவர்கள் MA பரீட்சையில் தேர்ச்சி பெற்றார். தாம் எழுத சிவஸ்தல மஞ்சரி அகராதிக்கு டாக்டர் உவேஸ் அவர்களுடைய அணுகி அதுக்கு என்ன பெயர் வைக்கலான்னு கேட்டாராம். அவர் வந்து சிவஸ்தல மஞ்சரி என்று பெயர் வையுங்கள்னு அவர் சொன்னார் அப்படிங்கிறது எழுதியிருக்கார். தேவார பாடல் பெற்ற தலங்களின் முதல் வழிகாட்டி நூல் என்று பெருமைக்குரியது வந்து வாதாசுரனை பிள்ளை எழுதிய சிவஸ்தல மஞ்சரி. எப்படி திருப்புகழை பதிப்பிச்சாரோ அதே மாதிரி சிவஸ்தல மஞ்சரியும் அவர் தான் முதல்ல எழுதினது. 1906 திருப்புகழ் 3ஆம் பாகத்துக்கு இருந்த 80 பாடல்கள் அனந்தராமையர் அவர்களை கொண்டு திருத்தப்பட்டன. அந்த காலத்தில் இருந்த அறிஞர் பெருமக்கள் எல்லாம் அணுகி இதெல்லாம் செஞ்சு கொடுங்கன்ட்டு. அப்போல்லாம் அநேகமாக 2 மொழி வல்லுநர், மும்மொழி வல்லுநர் சாதாரண வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு நூல் பதிப்பித்தேன், திருவடிக்கழி முருகர் அந்தாதின்னு. அது அந்த காலத்தில் வந்து அதுக்கு சிறப்பு பாயிரம் யார் எழுதியிருக்காருன்னா, சீகாழி பக்கத்தில் வெத்தலை வியாபாரம் அப்படின்னு போட்டிருக்கு. வெத்தலை வியாபாரம் அது வெத்தலை வைக்கிறவன் வந்து அப்படின்னுல அவங்க தொழில் அதை செய்து வந்தால் ஆனால் பெரிய புலவராக இருப்பார், பேர் அறிஞரார். அவர் அந்த அணிதுரை பாடல் எழுதி கொடுத்துருக்கார், சிறப்பு பாயிரம் கொடுத்துருக்கார். இப்படி அந்த காலத்தில் எந்த தொழில் செய்தாலும் அவங்க பெரிய தமிழறிஞராக இருந்தாங்கிறது பெருமைக்குரிய விஷயமா அப்போ இருந்தது. அவங்க சொன்னது மாதிரி இன்றைக்கி யாரும் தமிழ் படிக்க மாட்டேங்கிறார். ரொம்ப வருத்தம்தான். அது காரணம் என்னென்னா நம்முடைய அடிப்படை கல்வியில் அதுக்கான விஷயங்கள் கொடுக்கப்படவில்லை. சரி, அதை வேற எங்கேயா பேசலாம் நம்ம அப்புறம். 1908 வந்து திருப்புகழ் முதல் பாகம் 2ஆம் பதிப்பு அச்சு கொடுக்கப்பட்டது. அதே ஆண்டு ஜூன் மாதத்திலே திருநீடூர் தலபுராணத்தை அச்சிட்டார். பாருங்கள், ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தணிகைமணி அவர்கள் தேவார உடையினர் எழுதினார் இல்லையா,
மாஸ்டர் பீஸ் ஒர்க்கு. அவங்க விட்டு சென்ற பணியை அவங்க திருப்பூர் ஒளிநெறி எழுதி அதை நிறைவு செய்தார். தேவார ஒளிநெறி வந்து ஒரு பெரிய பல்கலைக்கழகம் செய்ய வேண்டிய ஒரு வேலையை 10 திருமுறைக்கு செஞ்ச ஒரு பெரும் பெருமை வந்து தணிகைமணி அவர்களை சாரும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பிரமிப்பாக பார்ப்பேன். அதுக்கப்புறம் கட்டுரைன்னு ஒன்று, ஒளிநெறி கட்டுரைன்னு ஒன்று தனியாக அதனுடைய இதை வந்து சுருக்கி எழுதினது. இந்த கன்கார்டன்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய எவ்வளோ பெரிய செய்தி அது. அப்பா, நான் பல முறை வந்து எங்கிட்ட எல்லா முழு செட்டும் கிடைக்கல. சந்தேகம் ஏற்பட்டால் நூலகங்களில் கூட கிடைக்காது. ஆனால் அவருடைய நூல்கள்லாம் நாட்டு உடைமையாக்கப்பட்டு ஆனால் வந்து அச்சுக்கு வரலாத பெரிய ஒரு குறை. இன்றைக்கி வந்து பல பேர் வந்து அதை வந்து பெரிய அதை வச்சு ஆய்வு செய்து அதுக்கு பிஹெச்டி வாங்குறவங்கலாம் இன்றைக்கி வந்து நாட்டில் வந்துட்டாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் மூல நூல் பதிப்பித்த நூல் கிடைக்கவே இல்லை. அந்த செப்டம்பர் மாதத்தில் திருத்தணி திருப்புகழ் வந்து தனியாக ஆட்சி போட்டார். அவர் திருத்தணி மேலே அவருக்கு ஈடுபாடு. 1909ஆம் ஆண்டு தணிகேசரை தரிசித்து சகசநாம அர்ச்சனை செய்து தமிழ் விட பற்பன்று தம் மக்களுடன் இருக்க வேண்டும் என்று சன்னி வந்தார். ஏப்ரல் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு தணிகைமணி அவர்கள் தன்னுடைய மகனை கூப்பிட்டு பீரோவை திறக்க சொல்லி 2வது எடிஷன் வந்தது இல்லையா, அது அப்படியே ஒரு பார்வையிட்டார். ஒரு பதிப்பாளர் இல்லை ஒரு நூலாசிரியருக்கு வந்து தன்னுடைய கடைசி நிமிஷங்களில் வந்து தான் எழுதிய நூல்களை பற்றி பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி, நிறைவு, அது ஒரு பெரிய அதை பதிவு செய்திருக்கிறார். அதை பார்த்தார். மறுநாள் காலையில் முருகப்பெருமான் திருத்தணிகேசனுடைய திருவடி நிலை அடைந்தார். நூற்றுக்கணக்கான முதற்கண்ணன் ஆலயங்கள் போற்றி பணிந்த புனித உடலம் ஏற்றி தொலைகிறதே ஈசா ஐயோ என்றே சாத்தி புலம்பி தவித்திருந்து நின்றோம் என்று தணிகைமணி அவர்கள் அதை பற்றி ஒரு பாடல் எழுதினார். திருத்தணி திருக்கோயில் திருத்தணி ஊரில் சைவர்களுக்கு சமாதி வைக்கும் இடத்துல தணிகேசன் கோபுரத்துக்கு நேராக இருக்கும் அந்த இடத்திலே அஸ்திகளை அடக்கம் செய்து அங்கே நந்தி சிவலிங்கம் வைத்து அவருடைய நினைவாக திருத்தணி சீர்கருணீகர் மடத்தை உத்தாரணம் செய்த வடக்குப்பட்டு தா சுப்பிரமணிய பிள்ளை திருப்புகழ் பதிப்பாசிரியர் என்று கல்வெட்டு பதித்து அந்த சமாதியிலே செய்திருக்கிறார்கள். அவர் எழுதின பல தனிப்பாடல்கள், கீர்த்தனைகள், பல தலப்பாடல்கள், சிவன், உமாதேவியார், முருகன், இப்படி எத்தனையோ பாடல்கள் எல்லாம் கிடைத்த வரை அந்த நூலில் தணிகைமணி அவர்கள் பதிப்பித்திருக்கிறார்கள். கந்தனார் புகழ் காட்டும் திருப்புகழ் எந்தை நீ உலகுக்கு இடரற தந்து செய்த உதவி தரணியில் எந்த நாளும் இனிது நிலவுமே என்று அவருடைய பற்றி ஒரு நிறைவாக வந்து தணிகைமணியார் ஒரு பாடல் பாடியிருக்கிறார். மன்றுள் நடிக்கும் பெருமானார் மைந்தர் பாத நிழலிலே நின்று கழிக்கும் பெரியோனே நியம நெறியை காட்டுவித்தோய் உன்றன் மகவாய் யான் உதித்த ஒன்றே. உனக்கு பிள்ளையா பிறந்த ஒரு பெருமைன்னு சொல்றார். மகன் தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் அப்படிங்கிறாப்புல உன்றன் மகவாய் பிறந்த யான் உதித்த ஒன்றை நினைந்தே ஆனந்தம் என்றும் எங்கும் எனக்குள்ளதால் இனியான் வேண்டேன் பிற பெருமை. அவருக்கு பிள்ளையா பிறந்தே எனக்கு பெருமையா, வேற எனக்கு எதுவுமே வேண்டாம் என்று தணிகைமணி அவர்கள் தன்னுடைய தந்தையாரை பற்றி பதிவு செய்தாருங்கிறத படிக்கும் பொழுது நம்மெல்லாம் ரொம்ப நம்முடைய பெற்றோர்களை எந்த அளவுக்கு நம்ம வந்து பாராட்டணும். அதாவது அவங்க ஓரளவு வந்து படிப்பு அறிவுக்கு ஏற்பாடு செய்தாங்க. அதுக்கப்புறம் தன்னுடைய முயற்சியிலையும் தன்னுடைய ஆர்வத்திலையும் உழைப்பிலையும் தேடல்லையும் எவ்வளோ பெரிய சாதனைகளை செய்தார் என்பது வாதா சுப்பிரமணிய பிள்ளை அவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம தெரிந்து கொள்கிறோம். அவருடைய நூலுக்கு வந்து மகாமகோபாத்திய பிரம்மஸ்ரீ உவே சாமிநாதர் அவர்கள் 1920 வந்து சிறப்பு பாயிரம் வாங்கினார். உவே சாமிநாதர் நூலகத்திலேருந்து ஐயா வந்திருக்காங்க, உத்திராடம் அவர்கள். அப்படி திருப்புகழ் பதிப்பாசிரியர் வாதா சுப்பிரமணிய பிள்ளை அவர்கள் சரித்திரம், அவர் இயற்றிய தனிப்பாடல்கள் என்ற அந்த நூல் அன்னார் குமாரர் தணிகைமணி வாசு செங்கல்ராய பிள்ளை எம்ஏ அவர்கள் எழுதி
வெளியிட்டிருக்கிறார். சென்னை பிஆர் ராமையர் கம்பெனியாரால் அச்சிடப்பட்டது. பிப்ரவரி 1921ஆம் ஆண்டில் இந்த நூல் வெளிவந்தது. அதிலிருந்து செய்திகளை எடுப்பதற்கு உதவியாக அவர் எனக்கு பிடிஎஃப் அனுப்பிச்சார். அதை வைத்துக்கொண்டு இந்த செய்திகளை எல்லாம் ஒரு வாழ தொகுத்து செய்தேன். இந்த அளவிலே எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்து சிறப்பித்த இந்த இலக்கிய வீதி அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் பெரியவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி தெரிவித்து நிறைவு செய்கிறேன். கண்ணேறு வாராது பிணியொன்று சேராது கவலைப்படாது நெஞ்சம், கலியாது சலியாது நலியாது மெலியாது கலி என்ற பேயடாது, விண்ணேறு மணுகாது கண்ணவினை தொடராது விஷமச்சுரம் வராது, வெய்ய பூதம் பில்லி வஞ்சனைகள் தொடராது டம்பரவு ஜெந்து மடர விடம்பரவு ஜந்து மடர, எண்ணேறு ஜனனங்கள் கிடையாது காலபயம் எள்ளளவுமே இராது, இவ்வேழைக்கு இறங்கி அருள் தெய்வமுனை எல்லாமல் இன்னும் ஒரு தெய்வம் உளதோ, இன்னும் ஒரு தெய்வம் உளதோ, தன்னேறு கங்கை மலை மங்கை அருள் தங்கமே சரச கோபாலன் மருகா, சதுர்மறைகளே தந்த பரம குருவாய் வந்த சரவண பவானந்தனே, சரவண பவானந்தனே, சரவண பவானந்தனே, சரவண பவானந்தனே, சரவண பவானந்தனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோம். நாட்குறிப்பிலே வாத்தா சுப்பிரமணிய பிள்ளையினுடைய நாட்குறிப்பு, அதை வைத்துத்தான் அவருடைய சங்கரவராய பிள்ளை வாத்தா சுப்பிரமணிய பிள்ளையினுடைய வாழ்க்கை வரலாறு. அது ஒரு 100 ஆண்டு ஆகிவிட்டது. 1924 வந்த புத்தகம் அது. அது தமிழ் டிஜிட்டல் லைப்ரரியில் நமக்கு பார்க்க கிடைத்தது. அது ஒரு பெரும் பாக்கியம். அதை முன்னெடுத்து செல்லும் தமிழக அரசுக்கு ஒன்று நன்றி. அது மட்டும் அல்லாமல் ஒரு தமிழ் இலக்கியத்திலே நம்ம ஒரு செய்யுளை ஒரு இசையோடு சொல்ல வேண்டிய ஒரு மரபு இருக்கிறது. அந்த மரபை இன்றைய பேராசிரியர்களும் மறந்துவிட்ட ஒரு மரபு. அது ஏன்னா அது எங்களுக்கு வாசிக்கத்தான் தெரியும். அதை இசையோடு பாடக்கூடிய ஒரு மரபு தெரியாது. ஏனால் மரபு கவிதை என்பது காதற்கான கவிதை தான். எங்கே நவீன கவிதை மரபு கவிதையிலிருந்து விலகியது என்றால் அதற்கு காதற்கான கவிதையிலிருந்து கண்ணுக்கான கவிதையாக மாறியதுன்னு தான் நம்முடைய வசன கவிதை வருகிறது என்பதை அற்புதமாக பாடி காட்டி ஒரு இசை பேருரை ஆற்றி சென்றிருக்கிறார். இதிலே ஒரு முக்கியமான முயற்சி இந்த வாத்தா சுப்பிரமணிய பிள்ளையினுடைய பதிப்புகளை குறித்த ஒரு பார்வை கிடைக்க வேண்டும்னா அவருடைய வாழ்க்கை வரலாற்றோட பின்னி பிணைந்து அது எப்பொழுது முதலில் அந்த பாடல் அதை எப்படி தொகுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவருக்குள்ளே எப்படி உருவாகியது, அதற்கு அவர் எப்படி அந்த வழக்கில் ஈடுபட்ட போது கிடைத்தது, அதற்கு பிறகு ஆறுமுக நாவலர் நூலில் கிடைத்தது 6 பாடல்கள். இப்படி ஒவ்வொன்றாக தேடி 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 தொடர்ந்து ஒரு மனிதன் 24 வருடம் அந்த தேடி அதை பதிப்பிக்கிறார். நம்ம கிட்ட இருக்கிற இன்றைய இளைஞர்களோ இன்றைய குழந்தைகளோட பிரச்சனை என்னென்னா ஃபோக்கஸே கிடையாது. ஒரு விஷயம் பிள்ளைங்கள்கிட்ட இதுதான், அம்மா நான் இன்றைக்கி இதை கார் கற்றுக்கிறேன்னோ, அடுத்த 10ஆவது நிமிஷம் பார்த்தோன்னா நான் அதை கற்றுக்கிறேன்னோ, இப்படி அவங்களுக்குள்ள அப்போ உண்மையில் இதுதான் இன்றைய இளைஞர்களுக்கு இருக்கிற பிரச்சனையும் அதுதான். அது பல்வேறு திறமையில் இருக்குது. ஒரு 6 மாதம் ஒன்று சொல்லுவோம், 6ஆவது மாதம் இது இல்லை வேறு மாறிச்சுன்னா, அப்படி அதை விட்டு அது மறந்து விடாமல் நீங்கள் பாருங்கள் தொடர்ந்து ஒரு 24 வருஷம் அதை தொடர்ந்து பின்தொடர்ந்து நம்ம இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நமது 2வது கூட்டத்தில் ராமானுஜருக்கு கூட அதே மாதிரி தான் மகாபாரத பதிப்பை தன்னுடைய சொந்த காசு போட்டு அப்படி பண்ணது தொடர்ந்து. ஆக தாங்கள் எதை நம்புகிறோமோ அதை பின்தொடர வேண்டும், அதை நம்ம செஞ்சே முடிக்கணும்ன்ட்டு தங்களுடைய ஆயுட்கால பணியாக அவர் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த 3வது பதிப்பார்ப்போ அவர் இல்லாமல் போயிடுறாரு. அப்படி அதை ஒரு பெரிய பணியாக எடுத்து செஞ்சாருங்க. அந்த பணியை பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரு வெளிச்சத்தை பாய்ச்சிருக்கிறாரு. நம்ம அதை மேற்கொண்டு அதில் என்னென்ன முன் பின் இணைப்புகள்லாம் சேர்த்துருக்கிறாரு, அதற்கான என்னன்றதை நம்ம அந்த மூல நூலை எடுத்து படித்து அது பார்க்க வேண்டும் என்ற ஒரு அவாவை நம் முன்னால் வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் நாங்கள் ஏன் திருப்புகழ் பதிப்பாசிரியர் அப்படின்னு போட்டிருக்கோம்னா இவர் பதிப்பாசிரியர் என்ற அளவில் பல்வேறு நூல்களை பதிப்பித்திருக்கிறார் என்பது அவருடைய வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் குறிப்பாக இந்த திருப்புகழ் என்பதை தான் ஒரு முக்கியமான பதிப்பு முயற்சி என்பதனால தான் அவரை ஒரு பொதுமைப்படுத்தி திருப்புகழ் பதிப்பாசின்னு சொல்லியிருக்கிறோம். அவர் அது மட்டுமல்லாமல் பிரம்மோத்து காண்ட வசனம் அவர் சொந்தமாக எழுதினது, சிவஸ்தல மஞ்சரி, அவர் திருத்துறை மான்மியம், அப்படி நூல்கள் எல்லாம் சொல்லி கொண்டு வருகிறார். ஆக ஒரு அற்புதமான உரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். திருப்புகழை கற்க
திருப்புகழை கேட்க, திருப்புகழை நித்தம் ஜபிக்க, திருப்புகழை அர்ச்சிக்க முக்தி எளிதாகுமே அப்படின்னு ஒரு பாடல் இருக்கிறது. அந்த வாய்ப்பை நல்கி ஐயாவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து ஒரு அறிவிப்பு நிகழ்ச்சியில் போவதுக்கு முன்னாடி நம்முடைய அவருடைய வாத்தா சுப்பிரமணிய பிள்ளையுடைய பேர்த்தி வந்திருக்கிறார்கள். அம்மா, நீங்கள் ஒரு 5 நிமிடம் உங்களுடைய என்னங்க இல்லை உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு வேணும், ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாம். ஹலோ, எங்கள் மத இலக்கிய ஆசிரியர்கள் போடாமல் பேரொழிகள் தலைப்பு கொடுத்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. முதல்ல அதை பாராட்டுறேன். நான் இங்கே பேசின ஒவ்வொருத்தரும் ரத்ன மணிகள் திருதியது போல் பேசியிருத்தார்கள். அதுவும் இந்த கூட்டத்தில் வாத்தா சுப்பிரமணிய பிள்ளையை பற்றி யாரும் பேச சொல்லலான்னு என்னிடம் தான் கேட்டார்கள். அதுக்கு நான் வலையப்பட்டு கிருஷ்ணன் தான் தகுதியானவர் என்று நான் சொன்னேன். நான் சொன்னது 100க்கு 100 உண்மை என்பதை அவர் என்று புலப்பட்டிருக்கிறார். இத்தனை பேர் பேசியதும் நல்ல மிக்க மகிழ்ச்சியை தருகிறது. அதுவும் வலையப்பட்ட கிருஷ்ணன் அவளுக்கு ஒவ்வொரு செய்தியும் அவ்வளவு எளிதாக தெளிவாக எடுத்து சொன்னதற்காக நான் பெரிதும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். அவர்கள் மட்டுமல்ல, அவர் மனைவி, மகள் 3 பேரும் சேர்ந்து அருமையாக திருப்புகழ் பாடலை பாடக்கூடியவர்கள். அந்த அளவிலும் அவருக்கு மிக்க நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். லட்சுமிபதி, உங்ககிட்ட மைக்க நான் ஒரு நிமிஷம் எடுத்துக்கிறேன். 12 மாதங்களாக தொடர்ந்து பதிப்புலகின் பேரொழிகள். என் பேர் சித்ரா பாலசுப்ரமணியன். வணக்கம். ஒரே ஒரு சின்ன ஒரு 2 மினிட்ஸ் நான் எடுத்துக்கலான்னு பார்க்குறேன். இலக்கிய விதி ஐயா இனியவன் அவர்கள் இங்கே தான் நம்முடைய தான் இருக்கிறார். எல்லா வாரமும், அதை எல்லா மாதமும் நான் சொல்கிறது. மிகப்பெரிய இந்த நிகழ்ச்சியை, இது ஒரு பல்கலைக்கழகமோ ஒரு நிறுவனமோ நடத்தியிருக்க வேண்டிய ஒரு நிகழ்ச்சியை ஒரு தனிப்பட்ட ஆளாக, இலக்கிய விதியினுடைய மகளாக அக்கா வாசுகி அவர்கள் இதை நடத்தி முடித்திருக்கிறார். இந்த துண்டு நான் திருச்செங்கோடுலேருந்து நேற்று வாங்கிட்டு வந்தேன். திருச்செங்கோடு ராஜாஜியினுடைய காந்தி ஆசிரமத்திலிருந்து. நான் ஒரு காந்தி பைத்தியம், நேற்றுக்கு போயிருந்தேன். அது இப்போ 100ஆண்டு விழா நடக்கக்கூடிய ஒரு காந்தி ஆசிரமம். அது அங்கேருந்து 2 துண்டு வாங்கிட்டு வந்தேன். கரெக்டாக அது இன்னைக்கு இந்த விழாக்காக அமர்ந்துருச்சு. அம்மா சுதா சேஷன் அவர்களை, வாசுகி அக்கா அவர்களுக்கு இதை போர்த்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இது மிகப்பெரிய இந்த ஒரு அமைப்பு செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சியை வாசுகி அவர்கள் செய்து முடித்திருக்கிறார். இலக்கிய விதி ஐயா அவர்கள் எங்கிருந்தாலும் இதை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு நினைச்சிருப்பார். அதே போல லக்ஷ்மிபதி அவர்கள், அதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டோம்னா அதை ரொம்ப சிரத்தையோடு செய்யறதுங்கிறது எல்லாருக்கும் வராது. அந்த யார் பேசுகிறார்களோ அவர்களை விட அதிகமாக தகவல்களை லட்சுமிபதி அறிந்து வச்சிருப்பார். அது நமக்கு ரொம்ப சங்கடமாயிடும். ஏன்னா நம்மளோட அவர் அதிகமாக பேசிடுவார். அதனால அவரை நம்ம கட்டுப்படுத்தணும். இல்லைங்க, நான் பேச போறேன், நீங்க கொஞ்சம் பேசாம இருங்களேன், நான் பேசுகிறேன். அது போல ரொம்ப சிரத்தையோட ஒரு வேலையை எடுத்துட்டு பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான காரியம். அது லட்சுமிபதி தொடர்ந்து ஒரு கலையாகவே செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் இந்த திருச்செங்கோடு காந்தி ஆசிரமத்தினுடைய துண்டு பாராட்டுறதுக்கெல்லாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு மனசு இருக்கிறது இல்லை. ஆனால் அந்த கலையை நம்ம வளர்த்துக்கிறது நல்லது. அதனால ஒரு சின்ன என்னால் ஆன ஒரு சிறு முயற்சி. நன்றி. நன்றி. பதிப்புலகின் பேரொழிகள் நிகழ்ச்சி ஒரு நிறைவு நிகழ்ச்சியிலே எங்களுக்கு ஒரு மன நிறைவை அளிக்கும் விதமாக ஒரு அற்புதமாக மனம் நெகிழும் அளவிலே பாராட்டி இருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. வழக்கமாக என்னென்ற இந்த மாதத்திலே நடக்கவில்லை மற்ற நிகழ்ச்சிகளில் மாத நிகழ்ச்சி சொல்லும். கம்மன் கழக மாத நிகழ்வு இதே அரங்கிலே வருகிற 12ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. அதே போல் வானவில் பண்பாட்டு மையம் அவருடைய 36ஆம் ஆண்டு நிகழ்ச்சியாக பாரதி திருவிழா நடத்தவிருக்கிறார்கள். இது 8ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் தொடர்ந்து நடைபெற உள்ளது என்பதை தமிழ்ச்சுடர் இலக்கிய சுடர் தா ராமலிங்கம் ஐயா அவர்கள் பேசவிருக்கிறார்கள். இதை போன்ற இலக்கிய நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு அவர்களையும் நீங்கள் ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றியுரை சொல்லும் நேரம் இது. ஒரு அற்புதமான ஒரு தலைமையுரை ஆற்றியிருக்கிறார் நம்முடைய சுதா சேஷன் அவர்கள். இதை கேட்கும் நற்பேறு எனக்கும் வாய்த்தது, உங்களுக்கும் வாய்த்தது. அது ஒரு நற்பேறு என்று தான் நான் நினைக்கிறேன். அவர்களுக்கு எங்களுடைய அருமையான நன்றி.
அதே போல் அன்னம் விருது பெற்ற ஆய்வாளர் செந்தில்குமாரன் அவர்களும் தன்னுடைய ஏற்புரையிலே தன்னை தகுதிப்படுத்தி கொண்டது எவ்வாறும் இனிமேல் எப்படி தொடர்ந்து செய்வதற்கு எப்படி இலக்கிய வீதியை அவரை உத்வேகம் மூட்டியிருக்கிறார் என்பதையும் சொல்லியிருக்கிறார். அவருக்கு நன்றி. தகுதியரை வாசித்து பதினார் அவருக்கு நன்றி. அதே போல் எங்கள் கவிஞர், அவரே ஒரு ஆசிரியர், கவிஞர் மலர்மகன் அவர்கள் ஒரு அற்புதமான வரவேற்புரை ஆற்றி சென்றிருக்கிறார். அவருக்கு நன்றி. அதே போல் சிறப்புரை வலைப்பட்டி ரா கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய முயற்சியால் ஒரு இசை பேருரை ஆற்றியிருக்கிறார். அவருக்கு இந்த தலைப்பிலே ஒரு சிரமமான தலைப்பு, நீங்கள் வேறெங்கு தேடினாலும் கிடைக்காது. நீங்கள் உவே சாமிநாதர் பிள்ளையோ சிவை தாமோதரன் பிள்ளையோ ஆறுமுக நாவலரோ நீங்கள் போனால் ஒரு 10 புத்தகமாவது கிடைக்கும். நீங்கள் வாத்தா சுப்பிரமணிய பிள்ளை பற்றினால் தேடினால் மருந்துக்கு ஒரு புத்தகம் 2 வந்து கிடைக்கும். அதில் தன்னை அவருடைய வாழ்க்கை வரலோடு இணைத்து எப்படி அதோடு பயணப்பட்டு இந்த புத்தகத்தை பதிவித்தார் என்ற விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். முக்கியமாக பாஞ்சாலி சபதத்திலே ஐயா பாரதியார் சொல்லியிருப்பார், சமர்ப்பணம் பண்ணியிருப்பார். அது இனி, அதாவது அந்த காலத்தில் மன்னர்கள் அப்படியெல்லாம் இல்லை, இந்த காலெல்லாம் முடிஞ்சு விட்டது, இனி இதை போஷிக்க இருக்கிற பொதுமக்களாகி உங்களுக்குன்னு சொல்லியிருப்பார். எங்களுக்கு இந்த காலகட்டத்திலே இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஐயா முரளி அவர்கள் தான் தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்து வருகிறார்கள். அவர் பிரத்யேகமாக இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற்றதற்கு மனமுவர்ந்து தன்னுடைய சார்பாக ஐயா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் முரளி அவர்கள் தன்னுடைய நன்றியையும் தெரிவிக்க சொல்லியிருக்கிறார்கள். அவர் சார்பிலே அவருடைய நன்றியையும் உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து இந்த அரங்கிலே நடந்து கொண்டு இருக்கிறது. இதற்கு பாரதிய வித்யாபவன் அந்த நிர்வாகத்தினருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சி குறித்து இந்த நாளைக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா, நாளைக்கு தினமணியிலே ஒரு புகைப்படத்தோடு இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக வெளிவர மாதிரி 12 நிகழ்ச்சிகளுக்கும் தன்னுடைய நிருபரை வந்திருக்கிறார். நிருபரை அனுபவித்து வைத்து ஒரு அற்புதமான அந்த செய்தியை தந்து கொண்டிருக்கிறோம். தினமணி ஆசிரியர் ஐயா வைத்தியநாதன் அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் உபநிஷத்திலே ஒரு வாக்கியம் வரும், பார்க்கிறவர் இல்லையெனில் பார்க்கப்படும் வானம் இல்லை என்பார்கள். ஆம், நீங்கள் கேட்கிறீர்கள், நீங்கள் வாசகர்கள் பார்வையாளர்கள் என்ற எல்லால் எந்த இலக்கிய கூட்டமும் எந்த பேச்சாளருடைய பேச்சும் சோபிக்காது. அந்த விதத்திலே இந்த அரங்கை, இந்த கூட்டத்தை நீங்கள் சிறப்பித்திருக்கிறீர்கள். உங்களுக்கு எங்களை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் அடுத்த வருடம் மற்றும் ஒரு தலைப்பிலே மற்றும் ஒரு தொடர் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க வருகிறோம் என்று கூறி, பதிப்பு பேரொலிகளை ஒட்டி கல்லூரி மாணவர்களுக்கான ஒரு கட்டுரை போட்டி நாங்கள் அறிவித்திருந்தோம். கட்டுரை ஏராளமான கட்டுரையில் வந்திருக்கிறது. இப்பொழுது அது நடுவர் குழுவிடம் இருக்கிறது. அதற்கான பரிசுகள் அடுத்த வருடம் அடுத்த மாதம் அவர்களுக்கான பரிசுகள் வழங்கப்படும் என்பதையும் சொல்லி, இதுவரையும் பொறுமை காத்து அனைவரும் நன்றி கூறி, அதுதான் அடுத்த வருடத்திற்கான பொங்கல் வாழ்த்து, புத்தாண்டு வாழ்த்து அனைத்தையும் உங்களுக்கு உரித்தாக என்று சொல்லி, வருகிற வருடம் நல்ல ஆண்டாக, நல்ல வளமான ஆண்டாக அமைய வேண்டி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.